शतमपमणिनीलाचारुकल्हारहस्ता स्तनभरणमिताङ्गी सान्द्रवत्सल्यसिन्धुः अलकविनिहिता विश्वद्भिराकृष्टनादा विरसदुहृति गोदा विष्णुचित्तात्मजा श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दन हेतवे नन्दनन्दन सुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् माधुषा किञ्चनत्रान भक्तकङ्कणपादये भगिन्यै यतिराजस्या गोदायै नित्यमङ्गलम् श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम् பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மைஷை ஐயன் அருள்மாறன் சேரகல்கோம் துய்ய வட்டநாத நண்பர்தாள் கூடி நட்பானம் நன்கரியன் இதுவரை தோற்ற தடைவாமிங்கு என்பது சுவாமி மணவாளமாமுனியுடைய உபதேச ரத்தினமாலை என்று சொல்லக்கூடிய கிரந்தத்திலே இருக்கக்கூடிய அற்புதமான பாஷை. அதிலே 10 ஆழ்வார்களுடைய திருநாமங்களை அவர்களுடைய அவதாரத்தின் வரிசையிலே அடுக்குகிறார். ஆழ்வார்கள் 11 எல்லாருக்கும் தெரிந்தது. பொய்கை ஆழ்வார் தொடங்கி திருமங்கை ஆழ்வார் முடிவாகும். இந்த 10 ஆழ்வார்களையும் சில குழுக்களாக பிரிக்கலாம் இவ்விடத்தில். அது எதன் அடிப்படையில் அப்படின்னா, யார் யாருக்கு யாரிடத்திலே பிரீதி இருந்தது, யார் எந்த விஷயத்திலே ஈடுபட்டிருந்தார்கள் என்பதற்கு சேர இந்த ஆழ்வார்களை தனித்தனியாக பிரிக்கிறார். எந்த விஷயத்திலே ஈடுபட்டிருந்தாங்கன்னா, ஒவ்வொரு ஆழ்வார் ஒவ்வொரு விஷயத்திலே ஈடுபட்டிருந்தார். ஒருத்தர் ஏதோ இப்படி டிவி பார்த்துட்டு இருந்தார், அல்லது ஒருத்தர் சூது சதுரம் ஆடிட்டு இருந்தார். இப்படியா அவர்களுக்கெல்லாம் விஷயத்திலே ருச்சி இருந்தது அப்படின்னா, அது இவர்கள் எல்லோரும் எம்பெருமானுடைய ஒவ்வொரு குணத்திலே மிகவும் ஊன்றி இருந்தார். எல்லாத்தையும் அனுபவித்தார். எல்லா அவதாரங்களையும் எல்லா ஆழ்வார்களையும் அனுபவித்தார். எல்லா குணங்களையும் எல்லோரும் அனுபவித்தார். சில குணங்களிலே ஊன்றி இருந்தார்கள் ஆழ்வார்கள் என்று பார்க்கிறோம். அதன் அடிப்படையிலே பிரித்தால் முதல் ஆழ்வார்கள், முதல் 3 ஆழ்வார்கள், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இவர்கள் 3 பேர். அதே போல ஸ்ரீ சுகபிரம்ம ரிஷி அவர்கள் தொடக்கமானவர்கள். சுகபிரம்ம ரிஷியும் இந்த முதலாழ்வார்களும் பரத்வத்திலே ஊன்றி இருப்பார்கள். எம்பெருமானுடைய பரத்வம்னு சொல்லக்கூடிய குணம், அவனே எம்பெருமானே அறப்பெரியவன், எம்பெருமானே சர்வேஸ்வர் என்ற அந்த குணத்திலே லோகத்துக்கெல்லாம் நாதன், அந்த குணத்திலே ஊன்றி இருக்கக்கூடியவர்கள் இந்த முதலாழ்வார்கள். இதற்கு மேலே சனகாதிகள் திருமழிசைப்பிரான் அந்தர்யாமித்துவத்திலே ஊன்றி இருப்பார்கள். நம்முடைய முன்னோர்கள் காட்டக்கூடிய சனகாதிகள், சனக சனத்குமாரர்கள்னு ரிஷிகள் இருந்தார்கள். எல்லோரும் பிரம்மாவினுடைய புத்திரர்கள்னு பார்க்கிறோம். இந்த சனக சனத்குமாராதிகளும் அதே போல திருமழிசை ஆழ்வார், 4வது ஆழ்வார், இவர்கள் எல்லோரும் அந்தர்யாமித்துவம், பெருமான் எல்லாருக்குள்ளே இருக்காங்க, எல்லோருக்குள்ளேயும் இருக்கிறான், எழுந்தருளி இருக்கிறான். இந்த குணத்திலே அவர்கள் ஊன்றி இருப்பார்கள். நிறைய பாசனங்கள் இதை பற்றி பாடினார் திருமழிசை ஆழ்வார் என்றெல்லாம் பாருங்கள். இதிலே ஊன்றத்தோடே கூடியிருக்கு. மேலே வால்மீகாதிகளும் குலசேகர ஆழ்வாரும் ஸ்ரீ ராமாவதாரத்திலே ஊன்றி இருப்பார்கள். வால்மீகி தொடக்கமான ரிஷிகள். அதே போல ஸ்ரீ குலசேகர ஆழ்வார், இவர்கள் 2 பேரும் ராமாவதாரத்திலே ஊன்றம். எப்பொழுதும் குலசேகர ஆழ்வார் எடுத்தால் அவருக்கே நம் சம்பிரதாயத்திலே குலசேகரம் பெருமாள் அப்படின்னு திருநாம். ஏன்னா பெருமாள் பெருமாள்னு நம்முடைய சம்பிரதாயத்திலே ராமனுக்கு பேர். பெருமாள்னா எந்த பெருமாள்னே கேட்கக்கூடாது. பெருமாள்னு சொன்னா அது ராமனைத்தான் காட்டும். இதுதான் பெருமாள் பேர். அது நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் வழக்கத்திலே கொண்டிருந்த ஒரு சொல். ஆனால் இந்த பெருமாளான ராமனிடத்திலே மிகுந்த பிரீத்தியோட இருந்தபடியாரு குலசேகர ஆழ்வாரை குலசேகர பெருமாள்னே பேர் வச்சுட்டாங்க. அழைப்பர்கள் நம்முடைய பூர்வர்கள்.
என்று பார்க்கிறோம். அந்த குலசேகர ஆழ்வாரும் வால்மீகியும் ராமாவதாரத்திலே ஊன்றியிருந்தார்கள். அதே போல் மேலே இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் ஸ்ரீ நாரத பகவானும் தொண்டரடிப்பொடி ஆழ்வாரும் திருப்பான் ஆழ்வாரும் கோயிலே ஊன்றி இருப்பார்கள். ஸ்ரீ நாரத பகவான் அதற்கு மேலே தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், இவர்கள் எல்லோரும் கோயில்னு நம்முடைய சம்பிரதாயத்திலே திருவரங்கத்திற்கு பேர் ஸ்ரீரங்கம். ரங்கநாதர் படுத்துட்டு இருக்காரு, அவர் விஷயத்திலே ஊன்றி இருப்பவர்கள் இந்த ஆழ்வார். இப்பொழுது தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அவர் அந்த எந்த திவதேசத்தையுமே பாடினது கிடையாது. மொத்தம் பாடின 55 பாசுரமும் திருவரங்கத்தை பற்றி மட்டுமே பாடினார். தொண்டரடிப்பொடி ஆழ்வார்னு பார்க்கிறோம். அதே போலத்தான் திருப்பான் ஆழ்வாரும் பாடினதே 10 பாசுரம். பூர்ணமா திருவரங்கராஜனுடைய அழகு, ரங்கநாதனுடைய அழகையே வர்ணிச்சு முடிச்சுட்டா தொடர்ந்தது. இவா 2 பேரும் ஸ்ரீரங்கத்துல தான் இவாளுக்கு ஈடுபாடு. அதே போல நாரதர் அவரும் ஸ்ரீரங்கத்திலே எப்பொழுதும் நிறைய ஸ்துதிகள் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறார்னு புராணங்கள் எல்லாம் வர்ணிக்கிறது. இவர்கள் எல்லோரும் ஸ்ரீரங்கத்திலே ஊன்றி இருப்பார்கள். ஸ்ரீ சௌனக பகவான் திருமங்கையாழ்வார் அர்ச்சாவதாரத்திலே ஊன்றி இருப்பார்கள். சௌனக பகவான் அப்படின்னு ஒரு மகரிஷி இருந்தார், சௌனகர்னு ஒரு மகரிஷி. அவருக்கு அர்ச்சாவதாரத்துல தான் ரொம்ப ஈடுபாடு. அர்ச்சாவதாரத்தினுடைய பிரபாவங்கள் எல்லாம் நிறைய சொல்லியிருக்கார் புராணங்கள்ல இந்த சௌனக மகரிஷி. அதே போலத்தான் திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழி கேட்கவே வேண்டாம், தொடங்கிதான் அவருக்கு பொழுதும் ஏதாவது ஒரு அர்ச்சாவதாரம் பாடணும், ஏதாவது கோயிலில் படுத்துட்டு இருக்கிற பெருமாளை பாடணும், அது கோயிலில் நின்று இருக்கிற பெருமாள், கோயில் கொண்டு இருக்கக்கூடிய பெருமாளை பாட வேண்டும். ஏதாவது விபவாவதார், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் ஏதாவது சொல்ல தொடங்கினால் பாசுரத்தின் முடிவில் ஒரு திவதேசம் பாடணும். பாசுரம் முடியும் போது ஒரு திவதேசம் வந்துடும். எப்பொழுதும் திவதேசத்தின் பேரை சொல்லிதான் தலை கட்டவர் திருமங்கையாழ்வார் இருக்கிறார். இது திருமங்கையாழ்வாரினுடைய சபா. நடுவில் ஒரு 2 பேரை விட்டுட்டீர், அம்மாழ்வார் பெரியாழ்வார் 2 பேர் விட்டுட்டு மற்ற பேர்லாம் சேர்ந்துட்டார். அவா எப்படி இருக்கா அப்படின்னா பராசர பாராசத்தியாதிகள் அம்மாழ்வாரும் பெரியாழ்வாரும் திருமகளாரும் கிருஷ்ணாவதாரத்திலே ஊன்றி இருப்பார்கள் அப்படின்னு தெரிவித்தார். பராசர பாராசரியன், பராசர முனிவர் அதுதான் ஸ்ரீ விஷ்ணு புராணம் எழுதினார். ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல பார்த்தா ஸ்ரீ விஷ்ணு புராணம் சொல்றேன்னு ஆரம்பிச்சு கடைசியிலே போக நிறைய கிருஷ்ணாவதாரம், கிருஷ்ணன் விஷயத்துல பறக்க போயிட்டார். ராமன் அவனை பத்திலாம் சுருக்கமா சொல்லிட்டு போயிட்டார். ஆனா கிருஷ்ணாவதாரத்தை பேச ஆரம்பிச்ச உடனே நிறைய சொல்றார் ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே என்று பார்க்கிறோம். அது அவருடைய ஈடுபாடு. அதே போலத்தான் பாராசரியர்னு வேதவியாசர் தான் மகாபாரதம் எழுதினார், ஹரிவம்சம் எழுதினார்னு பார்க்கிறோம். அவருக்கும் கிருஷ்ணாவதாரத்துல தான் ரொம்ப ஈடுபாடு, வேதவியாச மகரிஷி. அதே போலத்தான் எங்கூர் ஆழ்வார் நம்மாழ்வார். காலையே தெரிவித்தேன் இந்த விஷயத்தை. எங்கூர் ஆழ்வார் நம்மாழ்வார் என்ன, பெரியாழ்வார் என்ன, ஆண்டாள் என்ன, இவர்கள் 3 பேரும் கிருஷ்ணாவதாரத்திலே மிகவும் நாட்டத்தோடு கூடியிருப்பார். எப்பொழுதும் கண்ணனையே கண்கண்ட தெய்வமாக கொண்டு பாசுரம் பாடக்கூடியவர்கள் இவர்கள் 3 பேர் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மூவருக்குள்ளே ஒருவன் ஆண்டாள். அந்த ஆண்டாள் தான் இந்த 4 நாளைக்கும் விஷயம். 4 வேளை உபன்யாசம், தினம் 2 வேளை, 4 தினம் 2 வேளை, 4 நாளைக்கும் ஆண்டாளை பற்றி தான் பேசணும். ஆனால் ஆண்டாளை கண்ணனோடைய சேர்த்து பேச அடியனுக்கு இடத்திலே வரவில்லை. பேச வந்திருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா 4 வேளையிலேயும் ராமாவதாரத்தை சேர்ந்த 4 பேர், அவர்களுக்கும் ஆண்டாளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிதான் பேச வந்திருக்கேன். ராமனும் ஆண்டாள் தலைப்பிலே காலையிலே அனுபவித்தோம் விஷயம். இப்பொழுது இன்றைய வேளையிலே, இந்த சாயங்கால வேளையிலே லக்ஷ்மணரும் ஆண்டாளும் என்கிற தலைப்பிலே இந்த கோஷ்டியிலே அனுபவிக்க இருக்கிறது. அதனால்தான் கார்த்தாலேயே கேள்வி கிடந்தது, கண்ணனிடத்திலே அல்லவா ஆண்டாளுக்கு ஈடுபாடு, அது எப்படி சுவாமி ராமனிடத்திலே ஈடுபாடுன்னு சொல்ல முடியும் என்று கேள்வி எழுந்தது. அதற்குத்தான் சமாதானம் தெரிவித்தேன். என்னதான் கண்ணனிடத்துல ஈடுபாடு இருந்தால் ஒரு விஷயத்துல கண்ணனிடத்திலே வருத்தம் ஆண்டாளுக்கு என்ன, பெண்ணின் வருத்தம் அறியாத பெருமானவன், பெண்ணை பத்தி அவனுக்கு தெரியவே தெரியாது. எப்பொழுதும் பெண்கள் கஷ்டப்பட்டா என்ன, நமக்கு என்ன வந்தது அப்படின்னு ஒரு கண்ணீர் கூட சிந்த மாட்டான் பெண்களுக்கெல்லாம். ஆனால் ராமன் அல்லவா பெண்களுக்காக கண்ணீர் சிந்தினான். பெண்ணுக்காக ஒரு பெண் சீதாபிரான், அவளுக்காக எப்படி கதறி எழுதான். அவளுடைய கண்ணீரை துடைப்பதற்காக இங்கிருந்து லங்கை பரியந்தம் நடந்தான் ராமன். இது ராமனுக்கு உண்டான பெருமை. அதனால தான் அவனை பற்றி நினைத்தால் பெண்களாக இருக்கக்கூடிய நமக்கு மிகவும் இனிமையாக இருக்கிறது. பெண்கள் இல்ல, லோகத்துல எல்லாருக்குமே இனிமையா இருக்கு. என்ன எல்லாருமே சொல்ல போனா எல்லாருமே பெண்களை போல இருக்கக்கூடியவர்கள். எம்பெருமான் அவன் மொத்தம்தான் புருஷோத்தமன் சொல்லணும். ஏன்னா புருஷர்களுக்குள்ளே உத்தமன் ஆண்னா யார், அவன் தான் ஆண்னு சொல்ல வேண்டும். நாம் எல்லோரும்
அவனாலே ரட்சிக்கப்படக்கூடியவர்கள் நாம் எல்லோரும். ஆத்மாவை பார்த்தால் எல்லாரும் பெண் ஸ்தானத்திலே இருக்கக்கூடியவர்கள். அதை நாம் எல்லோருடைய துக்கத்தையும் அறிந்து போக்கக்கூடியவன் யார் அப்படின்னா ராமன் தான் போக்கக்கூடியவன். அதனாலே அவன் தான் மனத்துக்கு இனியான். மனத்துக்கு இனியான் ஒரு பேர் சுட்டுகிறார் ஆண்டாள் பார்க்கிறோம். எவ்வளவு இனிமையா இருக்கா மனத்துக்கு. அவனை நினைப்பதே இனிமையாக இருக்கிறது என்று அவ்விடத்திலே ஆண்டாள் கொண்டாடினாள். அவனுடைய விருத்தாந்தங்கள் எல்லாம் மிருத சஞ்சீவினியாக இருக்கிறது. சாபவர்களுக்கு சஞ்சீவினியை போலே காலத்திலே, இந்த காலத்திலே எல்லாரும் மயங்கி கிடந்த காலத்திலே சஞ்சீவினி பர்வதம் அல்லவா அவர்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்தது அந்த மூலிகை. அதை போலே சாகக்கூடியவர்களுக்கும் உயிரை கொடுக்க சாமர்த்தியத்தோടെ கூறினது ராமவிருத்தாந்தம் அப்படின்னு நம்முடைய பூர்வர்கள் காட்டுகிறார்கள். அதை போல நடந்ததுண்டா என்ற கேள்விக்குத்தான் அதிலே சமாதானம் தெரிவித்தேன். சீதா பிராட்டி உயிர்மணியக்கூடிய காலத்திலே ராமாயணத்தை சொல்லிதான் அனுமான் காப்பாற்றினான். அதனாலே ராமன் பெயர் அதுதான் பரமபோக்கியமாக இருக்கக்கூடியது என்று இதெல்லாம் காலையிலே அனுபவித்த விஷயம் சுருக்கமாக கோஷ்டியாருக்கு நினைவூட்டினேன் இவ்விடத்தில். இப்படி அவ்விடத்திலே ராமனிடத்திலே ஈடுபட்டாள், இந்த குணத்திலே ஈடுபட்டாள் ஆண்டாள். அதனாலே ராமனை பற்றி பேசிடும். சரி, ஒத்துக்கலாம். ராமனை பற்றி திருப்பாவையிலேயே 3-4 இடத்துல பேசியிருக்கார். அதற்கு மேலே பார்த்தால் நாச்சியார் மொழி ஆதிரையும் அங்கங்க ராமனை பற்றி பேசியிருக்கிறார். பல இடங்கள் உண்டு. நாம் அனுபவித்தது ஏதோ ஒரு சில இடங்களை அனுபவித்தோம் இந்த கோஷ்டியில். இப்படி பல இடத்திலே ராமனை பற்றி அனுபவித்திருக்கிறாள். சரி, ஆனால் லக்ஷ்மணனை பற்றி என்ன அனுபவித்தார்? எங்கேயாவது பாடினாள் ஆண்டாள்? லக்ஷ்மணனை பற்றி எங்கேயாவது பாடினாள்? பாடியிருக்கலாம். இருந்தாலும் விசேஷமாக லக்ஷ்மணன் அவனை பற்றிய ஒரு பாசம், அவனுடைய குணத்திலே ஈடுபட்டாள், பாடினாள். அந்த மாதிரிலாம் ஒன்றும் பெருசா தெரியலையே சுவாமி. இடத்துலையும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லையே. லக்ஷ்மணனுக்கும் ஆண்டாளுக்கும் என்ன சம்பந்தம் உண்டு? எப்படி லக்ஷ்மணனுக்கும் ஆண்டாளுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு என்று இவ்விடத்திலே தெரிவிக்க முடியும் அப்படின்னு கேள்வி. அந்த கேள்விக்கு தான் சமாதானம் சொல்லணும். இன்றைய தினம் 1.5 மணி நேரம், அடுத்த 1.5 மணி நேரத்துக்கு இதுதான் விஷயம். லக்ஷ்மணனுக்கும் ஆண்டாளுக்கும் என்ன சம்பந்தம்? அதில் விஷயத்திலே இப்பொழுது தொடங்கி யதாபதி இந்த கோட்டியிலே விண்ணப்பிக்கிறேன். ஆண்டாள் ராமனுடைய குணத்திலே ஈடுபட்டபடியாலே தன்னுடைய திவ்ய பிரபந்தங்களிலே ராமனுடைய குணங்களை எல்லாம் பாடி அனுபவித்தார். அவருடைய பெருமையை பேசி அனுபவித்தார். இந்த லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் இவர்கள் விஷயத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, ஆண்டாள் இவர்கள் பெருமையை தனிப்பட்டு பேசினார் போல நிறைய பாசுரங்கள் அப்படி ஒன்றும் தென்படவில்லை. ஆனால் அவர்கள் குணங்களிலே எல்லாம் ஆண்டாள் ஈடுபட்டு இருக்கிறார். அவர்கள் குணங்களிலே ஈடுபட்டால், அவர்கள் செயல்களிலே ஈடுபட்டால் என்றெல்லாம் தெரிகிறது. எப்படி தெரிகிறது அப்படின்னா, அதையெல்லாம் தானும் அனுஷ்டானத்திலே கொண்டார். ஆயாலே சொல்லல, இருந்தாலும் தானும் அனுஷ்டித்தாள். எப்படி லக்ஷ்மணன் இருந்தால், லக்ஷ்மணன் எந்தெந்த குணங்களோடே கூடியிருந்தான் அதே குணங்களோடே ஆண்டாளும் கூடியிருந்தார். லக்ஷ்மணன் என்ன காரியத்தை செய்தானோ அதே போல ஆண்டாளும் செய்தார். லக்ஷ்மணன் அவன் எப்படியெல்லாம் பேசினானோ, எதிலேயெல்லாம் சாமர்த்தியம் இருந்ததோ அதிலேயெல்லாம் ஆண்டாளுக்கு சாமர்த்தியம் இருந்தது. அதே போல வார்த்தைகளை ஆண்டாளும் பேசினாள் என்று பார்க்கிறோம். இதனால என்ன தெரியும் அப்படின்னா, லக்ஷ்மணனுடைய குணத்திலேயும் அவனுடைய கிரியைகளிலேயும் ஆண்டாள் மிகவும் ஈடுபட்டு இருந்தாள் என்பது தன்னடையே தெரிகிறது. அதனால லக்ஷ்மணன் பண்ணது என்ன, லக்ஷ்மணனுடைய குணம் என்ன, ஆண்டாளினுடைய குணம் என்ன, ஆண்டாள் என்ன செய்தார், 2 பேர் செய்தது எப்படி ஒத்துப்போகிறது என்பதை பற்றி தான் இன்றைய தினம் அனுபவிக்கப் போகிறோம். அதே போலதான் விஷயத்திலே நாளை தினம் பரதனை பற்றியும் சத்ருக்னனை பற்றியும் அனுபவிக்கப் போகிறோம் இந்த கோஷ்டி. அது லக்ஷ்மணன் என்ன பண்ண, லக்ஷ்மணனுக்கும் ஆண்டாளுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் அது எப்படி இருக்குன்னா, தொட்டில் பருவமே பிடித்து பிறந்தது தொடங்கி சம்பந்தம், பிறந்த உடனே அது தொடங்கி 2 பேர் செய்த காரியமும் ஒரே மாதிரியாக இருந்தது பார்க்கிறோம். அப்படி என்ன சம்பந்தம், என்ன நேர்ந்தது விடத்தில். அக்காலத்திலே பிறந்தார். சித்திர மாசத்திலே 60,000 வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்தது தசரத மன்னவனுக்கு. அப்பொழுது புத்திரகாமேட்டி யாகம் பண்ணான் தசரதன். அப்பொழுது பிறந்தான் பிள்ளையாக ராமன் கௌசல்யக்கு. சித்திர மாசத்திலே புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தார். இந்த தினம் புனர்பூசம், அதனால தான் இந்த தலைப்பை அதற்கு சேர்த்தான் கொடுத்துருக்கே விடது. அந்த புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தான் ராமன். அதற்கு சேர கைகேயி அவனுக்கு பிள்ளையாக பரதாழ்வான், அவன் புஷ நட்சத்திரத்திலே பிறந்தான். லக்ஷ்மணன் சத்ருக்னனும் அவர்கள் 2 பேரும் ஆயுதத்திலே சுமித்திரைக்கு பிள்ளையாக பிறந்தார்கள். இருவர்
பிறந்தா ஆச்சு 10 நாள் ஆச்சு. இல்லை குழந்தை பிறந்தது என்றால் 10 நாள்ல குழந்தைக்கு நான் பேர் வைக்க வேண்டும். பேர் வைத்து அதற்கு புண்ணியாசனம் முதலிய காரியங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கும். அதெல்லாம் செய்து ஜாதகர்ணம் நாமகர்ணம் அதெல்லாம் பண்ண வேண்டும். அதற்கு சேர ராஜகுலத்துக்கு சேர என்னென்ன கிரியைகளோ அதெல்லாம் பண்ண வேண்டும். தசரதன் நிர்ணயித்தான். 10 நாள் ஆச்சு. வரிசையா தொட்டில் இட்டு இருக்கிறார்கள். 4 குழந்தைகளையும் நேர சென்றார்கள். சில பேர் சென்று குலகுருவாக இருக்கக்கூடியவர் வசிஷ்டர். அவர் தான் பேர் வைக்க வேண்டும். இக்ஷ்வாகுலத்தின் குரு வசிஷ்டர். சரி, அவரை போய் அழைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று புறப்பட்டார். நேரா இக்ஷ்வாகு அவ்விடத்திலே வசிஷ்டர் அவருடைய ஆசிரமத்துக்கு சென்றார்கள். சென்று அழைத்து வந்தார். வசிஷ்டர் வந்தார். நேரா முதல் தொட்டிலே குழந்தை படுத்துட்டு நேரா வந்தார். குழந்தையை பார்த்தார். அற்புதமாக தெரிவிக்கிறான். காளிதாசன் என்று சொல்லக்கூடிய மகாகவி சம்ஸ்கிருதத்திலே அற்புதமாக தெரிவிக்கிறார். பார்த்தார். வசிஷ்டர் பார்த்தார். ராமனுடைய அழகை பார்த்தாரோ இல்லையோ, என்ன அழகு என்ன அழகு, இவ்வளவு அழகா ஒரு குழந்தைய பார்த்ததே இல்லையே. அந்த மயில் கழுத்து சாலையிலே ஈரம் வாழ்ந்திருக்கிறது. அதோட அவன் இருக்கக்கூடிய அழகு, இவ்வளவு அழகான குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறது, என்ன பேர் வைக்கிறதுனே தெரியல. தனக்கார எவ்வளவோ குழந்தைகளுக்கு பேர் வச்சிருக்கேன். குழந்தை பிறக்க ஆரம்பிச்சதுலேருந்து இக்ஷ்வாகு குலத்திலே குழந்தை பிறக்க ஆரம்பிச்சதுலேருந்து பேர் வச்சது இவன் தான். ஏன்னா மனு தொடங்கி இவர் தான் குலகுருவாக இருக்கக்கூடியவர் வசிஷ்டர் தான். அவர் தான் மனு தொடங்கி இக்ஷ்வாகு தொடங்கி எல்லாருக்கும் குலகுரு இவர் தான். இக்ஷ்வாகு வம்சம் ஆரம்பிச்சதுலேருந்து இவர் தான் குலகுருவார்கள். அதனால பேர் வைக்கிறதுனால இவர் குரு வசிஷ்டரை குருவா. இவர் தான் வரிசையா எல்லா குழந்தைக்கும் பேர் வச்சுட்டு போனோம். அப்படி பேர் வைத்து வந்தவர். ராமனை பார்த்தா பேரே வாய்ந்து வந்தது. இப்படி ஒரு குழந்தை இருக்கிறான், இவனுக்கு என்ன பேர் சுட்டுறதுன்னே தெரியல அப்படின்னு பார்த்துட்டே இருந்த போது ராமனுடைய அழகு இருக்கே அதுவே அப்படி கூட்டுது. அவனுடைய அழகு கூட்டது, வசிஷ்டரை கூட்டது. ஓய் வசிஷ்டரே, என்ன சும்மா அப்படி திரு மூச்சுட்டே இருக்கு, பார்த்த உடனே என்ன பேர் வைக்கிறோம்னு தெரியவில்லையா? என்னை பார்த்த உடனேயே எனக்கு ராமன் பேர் வைக்க வேண்டும் தெரியவில்லையா? ராமன்னா என்ன அர்த்தம்? ரமயதீதி ராமா, எல்லாரையும் ஆனந்த கடலிலே மூழ்கடிக்கக்கூடியவன். இந்த அழகாலே எல்லாரையும் ஆனந்தமடைய செய்யக்கூடியவன் அப்படின்னு பேர் வைக்க வேண்டும்னு தெரியவில்லையா அப்படின்னு அழகு சொல்லிச்சு வசிஷ்டருக்கு. ராமனுடைய அழகு அது எதிரில் சொல்லித்து. ராமயத் அபிராமேனா வபுஷா கஸ்ய ஜோதிதா தாமதேயம் குருச்சக்ரே ஜெகத் பிரதம மங்களம் என்கிறான விடத்திலே காளிதாசன். அமயத்யபிராமேன ராமன் பேர் வையுவோய், ஏன் இவ்வளவு வாசிக்கிறீர், ராமன் பேர் வை என்று அந்த அழகானது சொல்லித்து. உண்மைதான், பேர் வைக்கிறதுன்னா இப்படி பேர் வைக்க வேண்டும் என்று ராமன் பேர் வைத்தார்னு அற்புதமா ஈடுபட்டு அப்படி வர்ணிக்கிறான். ரசனையோட தெரிவிக்கிறான் கவிய விடத்திலே என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட திருநாமம் லோகத்திலே எல்லா இடத்திலேயும் மங்களங்களை உண்டாக்கட்டும் என்ற விடத்திலே கொண்டாடுகிறான் காளிதாசன். அப்படி ராமனுக்கு பேர் வைத்தார் வசிஷ்டர். புறப்பட்டார். அடுத்த தொட்டிலுக்கு வந்தார். அடுத்த தொட்டில அற்புதமா ஒரு குழந்தை படுத்துட்டு இருந்தான். அந்த குழந்தையை பார்த்தாரே, இவன் லோகத்தை எல்லாம் ஆள பிறந்தவன், எல்லாரையும் இவன் ஜெயிக்க பிறந்தவன் தெரிந்தது வசிஷ்டர். தெரிந்தவாறே இவனுக்கு பரதன்னு பேர் வைப்போம் அப்படின்னு பரதன்னு பேர் வைத்தார். பரதனை போல இந்த பாரத வருஷத்தை ஆள பிறந்தவன் பரதன். அவனால தான் நம்முடைய தேசத்துக்கே பாரத வருஷம் பரத கண்டம் அப்படின்னு இதற்கு பெயர் இருக்கிறது என்று பார்க்கிறோம். பரதன் தான் இவ்விடத்தில ஆட்சி புரிந்தான் அக்காலத்திலே என்று பார்க்கிறோம். அது இருக்க அதனாலே இவனுக்கும் பரதன்னு பேர் வைப்போம், ஆள பிறந்தவன், அதனாலே பரதன்னு பேர் வைப்போம்னு நினைத்தார் வசிஷ்டர். பேர் வைத்தார் அவ்விடத்தில். அடுத்த தொட்டிலுக்கு வந்தார். ஆனால் இந்த குழந்தையை பார்த்தவாறே இந்த குழந்தை இதோ ஒரு அடையாளம் செய்யப்பட்டா போல இருக்கிறது. இதோ ஒரு அடையாளம் இருக்கு இந்த குழந்தைக்கு. அடையாளம் தெரியல, ஒரு அடையாளத்தாலே இவன் அடையாளப்படுத்தப்பட்டவன் அப்படின்னு தான் பேர் வைத்தார். லக்ஷ்மணன் பேர் வைத்தார். லக்ஷ்மணன் என்ன, அடையாளத்தோடே கூடினவன் அப்படின்னு அர்த்தம். அதனாலே லக்ஷ்மணன் பேர் வைத்தார். என்ன அடையாளம் உனக்கு, என்ன லக்ஷ்மணனுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா கைங்கரியத்தாலே அடையாளப்படுத்தப்பட்டவன். கைங்கரியம் அதுதான் அவனுக்கு இருக்கக்கூடிய சின்னம். எப்பொழுதும் அடிமை செய்ய வேண்டும், அண்ணாவுக்கு அடிமை செய்ய வேண்டும்னு அதுதான், அதையே தனக்கு அடையாளமாக உடையவன் லக்ஷ்மணன். அதை பார்த்தார் வசிஷ்டர். அந்த காலத்துல பேர் வைக்கிறதுனா எப்படி பேர் வைப்பா குலகுருக்கள் அப்படின்னா, பிற்பாடு இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், இவர்களுக்கு என்ன குணங்கள் எல்லாம் இருக்கும் என்பதை பார்த்து அதற்கு சேரத்தான் பேர் வைப்பார்கள். முக்காலும் அறிந்த முனியா இருக்கக்கூடியவர் வசிஷ்டர். திரிகாலத்திலே என்ன நடக்க போறதுன்னு தெரியும். அதனால அதற்கு சேரத்தான் பேர் வைப்பதே தவிர சும்மா ஏதோ ஒரு பேர் அப்படின்னு வைக்கக்கூடாது. பேருக்கு தகுந்த செயல் இருக்கணும்.
நம்ம பேருக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு இருந்தா என்ன பிரயோஜனம்? அக்ரூரன் பேர், அக்ரூர் கூறவே இல்லாதவன் பேர் வச்சு ஒரே குரூரம் பண்றதெல்லாம் எல்லாரும் இம்சம் பண்றது, என்ன பிரயோஜனம்? பேருக்கு சம்பந்தமே இல்லைன்னா அப்படி இருக்கக்கூடாது. பேருக்கும் செய்யற காரியத்துக்கு சம்பந்தம் இருக்கணும். அப்படிதான் பேர் வைப்பார்கள் இந்த காலத்தில். அதனால இவனுக்கு லக்ஷ்மணன் அடையாளத்தோடே துணிறான். இந்த அடையாளத்துக்கு சேர இவன் காரியம் செய்ய போகிறான்னு பார்த்து பேர் வைத்தார். என்ன காரியம் பண்ணான்றத மேலே அனுபவிப்போம் இந்த கொட்டி. அப்படி பேர் வைத்தார் இவனுக்கு. அடுத்த தொட்டிலுக்கு வந்தார். அடுத்த தொட்டில்ல குழந்தை படுத்துட்டு இவன் சத்ருக்களை எல்லாம் ஜெயிக்க போகிறான் அப்படின்னு சத்ருகுணன் பேர் வைத்தார். அவன் என்ன சத்ருவை ஜெயிக்க போகிறான், எந்த சத்ருவை ஜெயித்தார் என்பது நாளைக்கு உபன்யாசத்துக்கான விஷயம். நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு வந்துள்ளது. அதை கேட்கறதுக்கு நாளைக்கு எந்த சத்ருவை ஜெயித்தார் என்பதை கேட்பதற்கு ஏதோ சாதாரண எதிரிகள் அல்ல, எதிரிகளை ஜெயித்தவன் அல்ல. அவனுக்கு சத்ருகுணன் பேர் வைத்ததற்கு தனி காரணம் உண்டு. அவனுக்கு இருந்தா போல சத்ரு யாருக்குமே கிடையாது. நம்மளால அதை சத்ருவா நினைக்கவே முடியாது. அப்படி ஒரு சத்ரு அவனுக்கு இருந்தது. பாவம் அந்த சத்ருவோட என்ன கஷ்டப்பட்டா அப்படின்றதெல்லாம் அனுபவிப்பதற்கு நாளை தினம் அப்படி மாதிரி பிரார்த்திக்கிறேன் விடத்து. இன்றைய நான் சத்ருகுணன் பேரை வைத்தார் வச்சுட்டேன். பேரை வச்சுட்டு கிளம்பினார். இங்கிருந்து புறப்பட்டார். அப்படி கொஞ்சம் தூரம் நடந்து போனார். மாளிகையிலிருந்து வெளில வந்துட்டு உள்ள வந்தார். முடியே வந்தார். ஒரு சேவகன் ஓடி வந்தான். சுவாமி வருஷே ராஜா அவங்க உடனே கூப்பிடுற. என்னடா இப்பதான் பேர் வச்சுட்டு இப்பதான் சரி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளில வரோம். வெளில வரத்துக்குள்ள திருப்பி கூப்பிடுறாரு. என்னாச்சு? ஏதாவது பர்சு ஏதாவது மறந்துட்டு தாண்டகத்தை ஏதாவது மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். என்ன எதுக்கு கூப்பிடாருன்னு தெரியலையே, எல்லாம் இருக்கேன், எதுக்காக கூப்பிடுறேன் அப்படின்னு கேட்டான். இல்ல இல்ல மனுஷியே, ஒரு பெரிய ஆபத்தாயிடுது. ஒரு குழந்தை பேர் வைத்தீரே, 4 குழந்தையிலே இதுல லக்ஷ்மணன் ஒரு குழந்தைக்கு பேர் வைத்தீரே, அது ஓடு அழுது. என்ன பண்ணாலும் அழுகையை நிப்பாட்டவே மாட்டேங்கிறது. ஒரே அழுதுண்டே அழுமூர்த்தியா இருக்கு. என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல, அழுதுட்டே இருக்கு. பேர் வச்சதுல இருந்து அழுதுட்டே இருக்கு. நீர் கொஞ்சம் பேரை பாரு, பேர் பிடிக்கலையோ என்னவோ, இல்லைன்னா மாத்தி வேணா பேரை வச்சிருக்கோம். ஏன் அழகான்னு தெரியல, பார்த்து சொல்லிட்டு போ சொன்னான்னு வந்தான். உடனே பார்த்தார். என்னடா குழந்தை அழகுதா, நல்ல பேரை தானே வச்சோம், எதுக்காக அழகுதுன்னு தெரியலையே, சரி போய் பார்ப்போம் அப்படின்னு நினைத்தார். புறப்பட்டார். வழிட்டார். நேரா வந்தார். நான் சரியா பார்த்தேன். குழந்தை ஏதாவது பூச்சி ஏதாவது கடிச்சிருக்க பொழுது குழந்தையெல்லாம் எடுத்து நல்லா அதுக்கு குடிப்பாட்டி அந்த இடத்தெல்லாம் நல்லா சுத்தி பண்ணி நல்லா விட்டுருக்கேடா அப்படின்லாம் கேட்டார். கொசு ஏதாவது கடிச்சிருக்க பொழுது இது கேட்டார். இல்ல இல்ல சுவாமி, அதெல்லாம் பார்த்துட்டோம், ஒன்றும் இல்லை குழந்தைக்கு, ஆனா ரொம்ப அழுதுட்டே இருக்க, ஏன்னே தெரியல அப்படின்னு பார்த்தார். நேரா வந்தார். வசிட்டர் பார்த்தார். அந்த குழந்தை அழுதுட்டே இருக்கு. எப்படி அழகு அப்படின்னு அப்படி விட்டு பார்த்தார். வசிட்டர் பார்த்தா லக்ஷ்மணன் குழந்தையானது அப்படி ராமன் இருக்கிறானே அந்த தொட்டிலை நோக்கி திரும்பி படுது. திரும்பி படுத்துட்டு ஓன அழுதுட்டே இருக்கு. பார்த்தார். வசிட்டர் குறுக்கெடுத்து வசிட்டர். ஓ சரி சரி புரிந்தது, இதுதான் காரணம். தொட்டில் வச்சது சரியில்லை, தொட்டில மாத்துது. இந்த தொட்டில் இருக்கே ராமனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய தொட்டில், அந்த தொட்டிலை தூக்கி இந்த பக்கம் போடுங்க. பரதனுடைய தொட்டிலை தூக்கி இந்த பக்கம் போடுங்க. பரதன் தொட்டில சத்ருகுணன் பக்கத்துல போடுங்க. லக்ஷ்மணன் தொட்டில தூக்கி ராமன் பக்கத்துல போடுங்க. இவனுக்கு என்னவோ இந்த குழந்தைக்கு ராமன் மேல, அந்த முதல் குழந்தை மேல ஒரு ஈடுபாடு. அவன் பக்கத்துல படுத்துக்கணும்னு தான் அழுதுட்டு இருக்குன்னா தூக்கி போடுங்க, சரியாயிடும் அப்படின்னாரு. வசிட்டர் ரொம்ப புத்திசாலி. அதனால சொன்ன மாதிரி அவளை வந்தா. சரி ஒரு சொல்ற தொட்டில மாத்தினா குழந்தை எங்க அழக நிப்பாட்ட போடும் அப்படின்னு நினைச்சா தொட்டில மாத்தி போட்டா குழந்தை அழுத நிப்பாட்டு. லக்ஷ்மணன் அழுத விட்டுணும். ஆச்சரியமா, குலகுருதான் எப்படி வந்தார், தொட்டில மாத்தினா குழந்தை அழுகையை நிப்பாட்டி விடும். ரொம்ப ஆச்சரியம் அப்படின்னு அவெல்லாம் கொண்டாடினா. சரி போயிட்டு வரேன், அப்போ சொத்தோட குழந்தையெல்லாம் தூங்கிடும், நான் கிளம்பி போயிட்டு வரேன் அப்படின்னார். வழிட்டார். கிளம்பினார். வாசல்ல 10 அடி நடந்து வந்து அந்த வரத்துக்குள்ள திருப்பி ஒருத்தன் ஓடியே வந்தான். சுவாமி மகரிஷியே திருப்பி வாரும் அப்படின்னா. இப்பதான் கிளம்பி வரலான்னு பார்த்தா ஆத்துக்கு போக விட மாட்டேங்கிறேன், என்ன வேணும், அடுத்து என்ன ஆச்சு? அந்த குழந்தை மறுபடியும் ஓட அழகு. ஏன் அழகுனே தெரியல, இப்பதான் தொண்டுல மாட்டிட்டு போனீங்க, மறுபடியும் அழகு, ஏன் அழகுனே தெரியல அப்படின்னு. என்னடா குழந்தையோட வம்பா போச்சுன்னு அழுதுட்டே இருந்த குழந்தை, எதற்காக அழுதுன்னு தெரியலையே அப்படின்னா. நேரா வந்தார். வசிட்டர் வந்து பார்த்தா அந்த குழந்தையானது மறுபடியும் ராமன் தொட்டிலேயே திரும்பி படுத்துட்டு அழுதுட்டே இருக்கு. ராமன் தொட்டிலேயே பார்த்துட்டு அழுதுட்டே இருக்கு. பார்த்தார். வசிட்டர் பார்த்தார். சரி இது சரிப்படாது, நேரா வாங்கோ அப்படின்னு அழைத்தார். இந்த குழந்தைய தூக்கி ராமன் தொட்டிலேயே விடுவோம். தனியா இந்த குழந்தைக்கு தொட்டிலே வேண்டாம், இந்த தொட்டிலேயே தூக்கி போட்டுருங்கோ, ராமன் தொட்டிலேயே விடுங்கோ, குழந்தை அழுகையை நிப்பாட்டு அப்படின்னா. சரி அப்படின்னா அவளை தூக்கினார்கள். லக்ஷ்மணனை தூக்கினார்கள். ராமன் தொட்டில விட்டாலும் இல்லையோ லக்ஷ்மணன் அழுகையை நிப்பாட்டுவான். 2 பேரும் நல்லா கட்டிட்டா. ராமனும் லக்ஷ்மணனும் கட்டி கொண்டார்கள். நல்லா கட்டிட்டு 2 குழந்தைகளும் விடத்திலே தூங்கினார்கள். 2 பேரும் கட்டிட்டு தூக்கிட்டார்கள்.
அவ்விடத்திலே அற்புதமான விருத்தாந்தம் ராமாயணத்திலே பார்க்கிறோம். பிறந்தது தொடங்கியே என்னன்னா ராமனிடத்திலே பக்தி. ராம பக்தி எப்பொழுது இருந்தது? ஏதோ வளர்ந்த பிற்பாடு இவன் நன்னாடா, எல்லா குணத்தோட கூடினவன், அவன் நல்ல புத்தியோட கூடினவன் அப்படின்லாம் ஒரு 4 பேர் சொல்லி அதனாலே மரியாதை ஏற்பட்டு அவனிடத்திலே பக்தி ஏற்பட்டது என்பது கிடையாது. எப்பொழுதிலிருந்து பக்தி அப்படின்னா பிறந்தது தொடங்கி பக்தி. அதை போல சம்பிரதாயத்தில் அற்புதமான திருஷ்டாந்தம் திருத்துழாய் மனத்தோடே அங்குரிக்குமா போலே. நம்முடைய பூர்வர்கள் அற்புதமா திருஷ்டாந்தம் காட்டும். மற்ற செடிகள்லாம் இருக்கு, எத்தனையோ செடி வகைகள்லாம் இருக்கு. இந்த செடிகளை எல்லாம் வைத்தால் இந்த செடியானது வரும், வந்து அந்த இலைகள்லாம் அதிலிருந்து துளிர்க்கும். தொடர்ந்து இலைகள்லாம் வளர்ந்த பிற்பாடு நன்னா இலைகள்லாம் வளரும். நன்னா இலை வளர்ந்த பிற்பாடு தான் அந்த இலையிலிருந்து வாசனை வரும். எந்த செடியா இருந்தாலும் பாருங்க, இந்த இலையெல்லாம் வளர்ந்த பிற்பாடு தான் அந்த செடியிலிருந்து வாசனை வருது. ஆனா திருத்துழாய் மட்டும் இருக்கு, அது வைத்து அந்த திருத்துழாய் அப்படி அங்குரிக்கக்கூடிய காலத்திலே, அப்படி முளை விட்டு வரக்கூடிய காலத்திலே வாசனையோட வரும். வெள்ள வரும்போதே, இந்த இலை வெள்ள வரும்போதே அப்படி வாசனை வரும் திருத்துழாயிலே பார்க்கிறோம். அந்த பெருமை திருத்துழாய்க்கு மட்டும்தான் உண்டு. எப்படி திருத்துழாய் மனத்தோடே அங்குரிக்குமோ, முளை விடும் போதே அப்படி வாசனையோட முளை விடுவோம். அதை போலதான் இருக்கக்கூடியவன் லக்ஷ்மணன். எப்படி இருந்தான்? பிறக்கும் போதே ராமபக்தி, பிறக்கக்கூடிய காலத்திலேயே பக்தியோடே பிறந்தான் என்று பார்க்கிறோம். அது இவனுக்கு உண்டான பக்தி. அதே போலத்தான் இருந்தான் ஆண்டாள். ஆண்டாள் எப்படி இருந்தாள்? பிறந்தது தொடங்கிய பக்தி. நான் ஏதோ வளர்த்த பிற்பாடு பெரியாழ்வார் சொன்னார், பிற்பாடு கண்ணனை பத்தி சொன்னார், பிற்பாடு மேலே காதல் வளர்ந்தது, அதெல்லாம் இருக்கட்டும். அதற்கெல்லாம் முன்பு பிறந்தது தொடங்கிய ஆண்டாளுக்கு பக்தி இருக்கு. பிறந்த காலத்திலே இருந்தே பக்தி. திருத்தாய் போலத்தான் ஆண்டாள் வந்து பிறந்தாள். எப்படி தெரியாது? ஆண்டாள் எப்ப திருப்பாவை பாடி? திருப்பாவை பாடின காலத்திலே ஆண்டாளுக்கு என்ன வயசு அப்படின்னா 5 வயசு. 5 வயசிலே திருப்பாவை பாடினாளுக்கு பார்க்கிறோம். மணவாள மாமனிகள் தெரிவிக்கிறார், 5 கூடி இப்போது சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விங்கி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் படுத்தோடைய ஆண்டாளை பத்தியுடன் நாடும் படுத்தாய் மனமே மகிழ்ந்து என்று அற்புதமாக பாசுரம் பார்க்கிறோம். 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் என்று ஆழ்வார்கள் கோஷ்டிக்கு ஒரு பெண் பிள்ளையாக வந்து பிறந்தாள். ஆழ்வார்கள் செயலையெல்லாம் விஞ்சி நின்றாள் என்று பார்க்கிறோம். எப்படி இருந்தா? பிஞ்சாய் பழுத்தாள். பிஞ்சாய் பழுத்தாள் அப்படின்னு சிறு வயதிலே தொடங்கிய எம்பெருமானிடத்திலே பக்தி. நரடத்திலே காதல், பெருமானிடத்திலே காதல் எப்பொழுதில் இருந்ததா? பிறந்தது தொடங்கிய பக்தி. அப்படி காதல் இருந்தது என்று பார்க்கிறோம். 5 வயதிலேயே இவனை விட்டு பிரிந்தால் உயிர் தரித்திருக்க முடியாது, விட்டு பிரிந்தால் உயிரோடே இருக்க முடியாது என்று கொண்டு ஒரு திவ்ய பிரபந்தத்தை பாடினாள். என்ன அற்புதம்! 5 வயசுல திருப்பாவை பாடி பார்க்கிறோம். நமக்கு என்னன்னா அது 50 வயசு ஆனாலும் வரமாட்டேங்குது. திருப்பாவையில இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் 50 வயசு ஆனாலும் புரிய மாட்டேங்குது. என்ன சொல்றானே தெரியல என்று சொல்லும்படியா இருக்கிறது. அதை பாடினாள் 5 வயதிலே பார்க்கிறோம். அதுவும் என்ன ஏதோ பாடினா அப்படின்னா ஏதோ சாதாரணமாக பாடுவதல்ல. எப்படி பாடினாள் அப்படின்னா சகல வேத சாரத்தையும் அடங்கும். ஆண்டாள் தெரிவித்த திருப்பாவை எப்படி இருக்கிறது? வேதம் அனைத்துக்கும் உதித்து எல்லா வேதத்தினுடைய சாரம் அதையும் 5 வயதிலே தெரிவித்தாள் என்று பார்க்கிறோம். நம்முடைய குழந்தைகளும் சொல்லும், வேத சாரங்களை எல்லாம் சொல்லும். இப்படி சொல்லும். அம்மா பெருமையா சொல்லிடும், உடைய குழந்தை எப்படி பேசணும் தெரியுமா? என் குழந்தை அற்புதமா பேசினா. இன்னைக்கு 4 வேதத்தையும் சொல்லிட்டான். இன்னைக்கு என்ன சொன்னான்? 4 வேதம் சொன்னானா? குழந்தைக்கு குழந்தை பிறந்து இப்பதான் 6 மாசம் ஆகுது. எப்படி 4 வேதம் சொன்னான்? காத்தாலே சொன்னான், அம்மா சாஞ்சா ஓஞ்சா பீஞ்சி வச்சா. என்ன அர்த்தம்? அது ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணுது, ஒரே எழுது. அம்மா சாஞ்சா ஓஞ்சா, சாஞ்சா சாத்துமதி சாரம், ஓஞ்சா மோரும் சாரம், பீஞ்சு வச்சா பிசைத்து வைத்தாள். சாத்துமதி சாதம் மோரும் சாதம் பிசைத்து வைத்தாள். இதுல எங்க சுவாமி வேதம் வந்து அப்படின்னு ஆரம்பிச்சது. அகாரம் ஆள ஆரம்பிச்சது. அகாரம் தானே எல்லா வேதத்துக்கெல்லாம் வேதம் எதுல ஆரம்பிக்கிறது? வேதம் பிரணவத்தில் ஆரம்பிக்கிறது, ஓன்ற எழுத்துல ஆரம்பிக்கிறது. அதுல முதல் அக்ஷரம் இது அகாரம். அகாரத்துல வேத ஆரம்பிச்சு வேதத்தை ஆரம்பிச்சா. அம்மா சாஞ்சா ஓஞ்சா பீஞ்சு வச்சா. 4 வார்த்தை சொன்னான். 4 வேத சாரம் எல்லாம் சொல்லிட்டு என்னுடைய குழந்தை அப்படின்னு விசேஷமா நாம் எல்லாரும் கொண்டாடுகிறோம். அப்படிதான் நம்முடைய குழந்தைய நாம் தான் முடியும். ஆனால் ஆண்டாள் எப்படி வந்து பிறந்தாள்? ஆண்டாளுக்கு பூமி பிராட்டியே அவதாரம் பண்ணபடியாள், பூமி பிராட்டியே வந்து பிறந்தபடியாள். எப்படி பிறந்தாள்னா அது ஒரு காரணம். பூமி பிராட்டி அவளே வந்து பிறந்தாள்னு ஒரு காரணம்.
மேலே பெரியாழ்வார் வயதில் பிறப்பு. பெரியாழ்வார் பெண் பிள்ளையாக அல்லவா வந்து பிறந்த. அதனாலே பெரியாழ்வார் வயதிலேயும் பிறந்தபடியாக பிறக்கும் போதே கிருஷ்ண பக்தியோட வந்து பிறந்தாள். அதனாலே 5 வயதிலே திருப்பாவையே இயற்றும்படியான சாமர்த்தியம் படைத்தாள். வேதசாரம் அனைத்தையும் அந்த திருப்பாவை 30 பாசுரத்திற்குள்ளே அடக்கினாள் என்று பார்க்கிறோம். கொண்டாடுகிறார் நம்முடைய பூர்வர்கள். அனந்தாழ்வான் இருந்தார் ஆச்சாரியர், சுவாமி எம்பெருமானாரினுடைய சிஷ்யர். அவர் அடிக்கடி தெரிவிப்பார், அற்புதம், ஆண்டாள் 5 வயதிலே வேதமனைத்தும் வித்தான திருப்பாவையை அருளி செய்வதே சரி. 5 வயது குழந்தை, 5 வயதிலே எல்லா வேதசாரத்தையும் அடக்கினாள் தன்னுடைய வார்த்தையிலே சொன்னார். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம் என்று ஆச்சரியப்படுவார். அடிக்கடி தெரிவிப்பதா அனந்தாழ்வார் தம்முடைய வார்த்தையிலே என்று பார்க்கிறோம். அதனால்தான் ஆழ்வார்கள் தம் செயலை விஜிலிருக்கும் தன்மை. இந்த பெருமை மற்ற ஆழ்வார்களுக்கு உண்டு. இந்த ஆழ்வார்களாவது பிறந்தவுடனே பாடினார்கள், 5 வயதிலே பாடினார்கள். இது போலெல்லாம் உண்டாங்க கிடையாது. அவர்களுக்கெல்லாம் பிறந்தார்கள், பக்தி ஏற்பட்டது, பிறக்கும் போதே பக்தி ஏற்பட்டது. அது நிற்க இருந்தாலும் பிற்பாடுதான் திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் அருளி செய்தார்கள் பார்க்கிறோம். ஆண்டாள் தான் பிறந்தும் போதே பக்தியோடே பிறந்தாள். 5 வயதிலேயே திருப்பாவை அருளி செய்தாள் என்று பார்க்கிறோம். இது 2 பேருக்கும் உண்டான சாமி. லக்ஷ்மணனும் அதே போலத்தான் பிறக்கும் போதே ராமபக்தியோட இருந்தார். ஆண்டாளும் பிறக்கக்கூடிய காலத்திலேயே பக்தியோட பிஞ்சாய் பழுத்தாள் என்று பார்க்கிறோம். 2 பேரும் இது பெருமை. அப்படி பிறந்தான் லக்ஷ்மணன். வளர்ந்து வந்தான் அவ்விடத்திலே. அண்ணாவை விட்டு பிரிந்ததே கிடையாது, அவனை விட்டு பிரிந்தான் என்பதே கிடையாது. எப்பொழுதும் அவனோட கூடியிருந்தான். அண்ணாவுக்கு கைங்கரியம் செய்தான். பிற்பாடு அண்ணா புறப்பட்டார். விஸ்வாமித்திரர் சொல் கேட்டு அவருக்காக யாக சம்ரக்ஷணம், வேள்வியை காக்க வேண்டும் என்று விஸ்வாமித்திரன் சொன்னார். இவனும் பின்னாடியே போனான். லக்ஷ்மணன் அவனும் புறப்பட்டான், பின்னாடியே போனார். அவரோட சேர்ந்து நின்று விஸ்வாமித்திரனுடைய யாகத்தை சம்ரட்சித்தான். அதற்கு மேலே ராமன் புறப்பட்டான் நேரா. அடுத்தது மிதிலைக்கு போனான். லக்ஷ்மணன் பின்னாடியே போனான். இடத்துல ராமனோட சென்றான் என்று பார்க்கிறோம். இப்படி ராமனை விட்டு பிரிந்து இருந்ததே கிடையாது. போல புனர்வசும் நட்சத்திரத்தை போல மிதிலையில எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். மிதிலா பட்டணத்துக்குள்ளே நுழைந்தார். ராமனும் லக்ஷ்மணனும் நுழைந்தார்கள். பார்த்தா இடத்திலே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் பார்த்தார்கள். என்ன அற்புதம், கொண்டாடுகிறான். காளிதாசன் கொண்டாடுகிறான். தம் கதாமி பதிவம் புனர்வசு. அற்புதமான ஸ்லோகம். இந்த புனர்வசு நட்சத்திரம் இருக்கு, புனர்பூச நட்சத்திரம். அது எப்பொழுதுமே 2 நட்சத்திரமா இருக்கக்கூடியது. 2 நட்சத்திரம். அது ஒரு நட்சத்திரம் ஆகாசத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம். 2 நட்சத்திரம் ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது. பார்த்தா ரொம்ப அழகு. அவர்கள் ஜோதிடம் தெரிந்தவர்கள், எப்படி நட்சத்திரத்தை எல்லாம் பார்க்க வேண்டும் தெரிந்தவர்களுக்கு அது ரொம்ப நல்லா தெரியும். 2 நட்சத்திரம் ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது. அதே போலத்தான் இவ 2 பேர். அந்த என்ன அழகு, என்ன அழகு. 2 புனர்வசு நட்சத்திரம் நடந்து வந்தா போலே 2 பேர் சேர்ந்து வரக்கூடிய அழகன். எல்லாம் பெண்கள் எல்லாம் திட்டினார்கள். யாரை திட்டினா அப்படின்னா பிரம்மாவன் தான் திட்டினான். 2 பெண்கள் வடத்துல இருக்க பெண்கள் எல்லாம் சேர்ந்து பிரம்மாவை திட்டினான். சம்பந்தமே இல்லாத பிரம்மா என்ன பண்ண, பிரம்மாவை எல்லாம் திட்டம். படுபாவி பிரம்மா, படைக்க தெரியறதா அவனுக்கு, சிட்டிக்க தெரியறதா, இப்படி போய் படைச்சு வச்சிருக்காங்க. ஏன் என்ன தப்பு, படைச்சதுல என்ன தப்பு இல்ல. தேவதைகள் அவர்களை எல்லாம் படைக்கும் போது என்ன பண்ணார் பிரம்மா, அவர்களுக்கு கண் கொண்டுதலே கிடையாது. எல்லாம் இமையாதவர்கள், அவர்களுக்கு கண்ணை இமைக்கிறதுன்றதே கிடையாது. எப்பொழுதும் கண்ணை திறந்தே வச்சுருமா தேவதை. அப்படி படைச்சது. மனிதர்களை படைக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணா, கண் இமைக்கிறது, கண் கொட்டுறது அப்படின்னு ஒண்ணு வச்சுட்டு படைக்கிட்டார். அதனால இப்ப என்ன ஏற்படுறதுன்னா, கண் கொன்ற நேரத்திலே இந்த ராமலட்சுமணர்களை பார்க்க முடியுது. கண் கொன்ற நேரம் வீணா போதே, கண் கொன்ற நேரத்திலே ராமலட்சுமணர்களை பார்க்க முடியவில்லையே, அவர்கள் அழகை பார்க்க முடியவில்லையே, இப்படி படைத்திருக்கிறாரே பிரம்மா அப்படின்னு பிரம்மாவனம் விட்டார் என்று அற்புதமா தெரிவிக்கிறார் காளிதாசன். அப்படி 2 பேரும் எப்பொழுதும் இணை பிரியாமல் புனர்வசும் நட்சத்திரத்தை போல இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். போனா இதற்கு போனா திரும்பி வந்தார்கள். அயோத்தியிலேயும் ராமனை விட்டு பிரியவில்லை, அவனுடைய கூட இருந்தால் 12 வருஷம் ஆய்த்து முடிந்தது. முடிசூட்ட வேண்டும் என்று நிச்சயித்தான் தசரத மன்னவன். கடைசியிலே அது இல்லை ஆயிட்டு கைகை வரம் கேட்டபடியாலே காட்டுக்கு புறப்பட வேண்டும். தசரதன் அழைத்தான், ராமனை அழைத்தான். ராமனே நீ காட்டுக்கு போடு சொல்லு. புறப்பட்டான், ராமன் புறப்பட்டான். காட்டுக்கு புறப்பட வேண்டும் என்று வந்தது. என்னவாறே அந்த ஆள் சீதாபிராட்டி வந்தார். இது என்னை நீர் காட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் அப்படி பார்த்தான். ராமன் பார்த்தான், நல்லா காட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது. சும்மா உன்னெல்லாம் காட்டுக்கு, காடுன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா, சும்மா உள்ள அம்சத்து பிடிக்கா மஞ்சத்திலேயே நல்லா படுத்து படுத்து வளர்த்துட்டேன்.
காட்டிலெல்லாம் ஒரே வெயில் அடிக்கும், பசி இருக்கும், அதெல்லாம் முடியாது, நல்லா வர முடியாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சீதை பெரிய விடத்துல அவனுக்கு பெரிய உபதேசம். உனக்கு தெரியுமா சொர்க்கம்னா இது தெரியுமா, நரகம்னா இது தெரியுமா, எமக்கு உன்னோட இருந்தா தான் சொர்க்கம், எல்லாம் பெரிய போராட்டம். காட்டுக்கு வரணும்னு சொல்றதுக்குள்ள படாத பாடுபட்டாரு, கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருந்தான். இதையெல்லாம் பின்னாடி இருந்து கேட்டுட்டே இருந்தா லக்ஷ்மணன், பின்னாடி இருந்து கேட்டுட்டே இருந்தான். என்ன நடக்கிறது? ஓ, சீதைக்கே இப்படி நிலைமையா? ஐயோ, சீதா பிராட்டி எப்பொழுதும் ராமனை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியவர், அவளுக்கே இப்படி ஒரு நிலைமை, நம்ம நிலைமை என்ன ஆகும்? நினைச்சான், சீதையே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறானே, நம்ம நிலைமை எல்லாம் என்ன ஆகுமோ தெரியலையே, நம்ம எங்க கூட்டிட்டு போகிறா ராமன்? நான் ராமனை விட்டு பிரிந்து இருக்க முடியாது, லக்ஷ்மணனுக்கு யாவது கூட போக வேண்டும் இன்னும் ஆசை. என்ன நடக்குதுன்னு கேட்டுட்டே இருக்கும். பாம்போலி லக்ஷ்மணன் யார்? ஆதிசேஷ அபராவதா. ஆதிசேஷன்னா லக்ஷ்மணனாக வந்து பிறந்திருக்கிறான்னு பார்க்கிறோம். பாம்புக்கே என்ன பேர் அப்படின்னா அவ்விடத்துல கச்சவி அப்படின்னு பேர். தனியா காது கிடையாது, பாம்புக்கு காதே கிடையாது, அதுக்கு கண்ணுதான் காது, கண்ணாலேயே கேட்கும் காது அவ்விடத்துல பாம்பானது. ஆனால் அதற்கு கூர்மை உண்டு. பாம்புக்கு சுத்தி என்ன நடக்கிறது அப்படின்றது எல்லாமே தெரியும் பாம்புக்கு. அதே போலதான் ஆதிசேஷன். ஆதிசேஷன் தானே வந்து பிறந்திருக்காரு. அதனால இவரும் கவனமா பார்த்துட்டே இருந்தார், கண்ணாலேயே எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தார். பார்த்து என்ன நடக்கிறது, ராமன் என்ன சொல்றார், மதனியார் என்ன சொல்றார், 2 பேருக்கு என்ன சம்பாதம் நடக்கிறது, அடுத்து நாம எப்படி இந்த இதுக்குள்ள நுழையிறது, இந்த காட்டுக்கு நாம எப்படி நுழையிறது தெரியலையே அப்படின்னு கேட்டுட்டே இருந்தார். பார்த்தார் ஒரே வழிதான், காட்டுக்கு போக வேண்டும்னா ஒரு வழிதான் நினைத்தார். அவள் எல்லாம் பேசி முடிச்சார். பேசி முடித்தவாறு நேரா வந்தார் லக்ஷ்மணன். அவர்கள் பேசுவதற்கு வழியே கொடுத்தது. நேரா வந்தார், வந்து காலில் விழுந்து. நான் ராமன் காலில் விழுந்தான், காலை பிடித்தான், கட்டியா 2 காலை பிடிச்சிருந்தான். சப்ராது சரண உகாட்டம் விபீத்யரகுணந்தனஹ சீதாவாசாத்யசாராகவஞ்ச மகாத்யதம். தெரிவிக்கிறார் வால்மீகி முனிவர் வால்மீகி ராமாயணத்திலே. சப்ராது சரண உகாட்டம், சப்ராது தன்னுடைய அண்ணா, அவருடைய 2 காலையும் சரணம், 2 காலையும் பிடிச்சிருந்தான். சரணம் உகாட்டம் கட்டியா பிடிச்சிட்டான். ஏன் காலை பிடிச்சிட்டான்னா, இவன் காலை விட்டாதானே ராமனால காட்டுக்கு போக முடியும். பிடிச்சிட்டே இருந்தா காலை இவனையும் இழுத்துட்டு தான் போகணும். அப்படி பிடிச்சிட்டான் கட்டிய. கையை பிடிச்சா என்ன பண்ணலாம், கையை உதறிட்டு போடுவது. இதுதான் பொதுவாக காலை பிடிக்கிறதுங்கிறது. கையை பிடித்தா கையை உதறிட்டு போயிடலாம், காலை பிடிச்சா அதை போல போக முடியாது. உதறிட்டு போறேன்னு போனா தடிப்பு விட்டுட்டாதான் என்ன பண்ணுறது, காலை பிடிச்சி விட்டுட்டான். அதனால காலை என்னைக்குமே காலை பிடிச்சிட்டா தாண்டி போக முடியாது. அதனால தான் என்னன்னா ரொம்ப சாமர்த்தியசாலி லக்ஷ்மணன். அதனால என்ன பண்ணான்னா காலை பிடிச்சான். இன்னும் எப்படி பிடிச்சான், காடம் தெரிவிக்கிறான். காடம் அப்படின்னு சொல்றாலும் சரணம் காடம் கட்டியா பிடிச்சுட்டான், விட்டு போவே முடியாது. அப்படி பிடிச்சிட்டான். நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாருடைய நான் விடமாட்டேன். அப்படி பிடித்தான் நான் விடத்தில். பாம்பெல்லாம் பிடிச்சா அப்படிதான் பிடிக்கிறது. பாம்பெல்லாம் சுட்டு இருக்கு அப்படின்னா என்ன பண்ணாலும் அதை விட்டு வெளியில வர முடியாது. அப்படி பிடிக்கிறதுல நிறைய விஷயங்கள் எல்லாம் கேட்கிறோம். அதை போல கட்டியா பிடிச்சுன்னா ஆதிசேஷன் காலை பிடிச்சிருந்தோம். விபீத்ய ரகுணந்தனா. அதற்கு மேல ஒரு காரியம் பண்ணும். என்ன காரியம் பண்ணாரா, இது பலிக்க வேண்டும் என்றால் ஒன்று பண்ணா மட்டும்தான் பலிக்க முடியும். என்ன பண்ண முடியும், அப்படி திருப்பி சீதையை பார்த்தார். வார்த்தை யாரை பார்த்து தெரிவித்தார்னா சீதையை பார்த்து சொல்ல. பிடித்தது ராமன் காலம், வார்த்தை சொன்னது சீதா பிராட்டியை பார்த்து. சீதை அவள்தான் புருஷகாரம் செய்ய வேண்டும், அவள்தான் சிபாரிசு பண்ண வேண்டும், அவள்தான் ரெக்கமெண்டேஷன் சொல்றோமே, அவள்தான் எம்பெருமானத்துல ராமனிடத்துல ரெக்கமெண்ட் பண்ணணும். அவங்க அவங்க தம்பி விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டான், பரவாயில்ல கூட்டிட்டு போகணும், கூட்டிட்டு போனா நிறைய காரியம் இருக்கும் காட்டுல, அவனையும் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு அவள் தான் சேர்த்து வைக்க வேண்டும். அதனால தனியா ராமன் காலில் விழுந்தா அவன் காரியம் நடக்காது, சீதையும் சேர்த்து பிடிச்சிடும். அவள் தானே உள்ள ஏற்கனவே போயிருக்கான், ஏற்கனவே எப்படியா அவள் தான் சாமர்த்தியமா பேசி அண்ணாவோட சேர்ந்துருக்கா. அதனால நாமும் சேர்ந்துட்டோம்னா அவள் தான் என்னவோ பேசினா பெரிய ஆண் பிள்ளை தரம் இருக்கிறதா, எங்க அப்பா உண்மை பெண்ணுன்னு நினைச்சுட்டு இருவார். அதெல்லாம் பேசி இப்பதான் சமாளிச்சு வச்சிருக்கா, சமாதானப்படுத்தியிருக்கா. அவளை பிடிக்கும். சீதையை புருஷகாரமாக பத்தினால்தான் இந்த காரியம் நினைத்தார். அதனால சீதையை பார்த்தார். மகாத்மகம் என்று தொடங்கினார். ராகவனே பெரிய பிரதத்தோடு இருக்கிறவன் என்னை காட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் அப்படின்னா நிறைய பேசினால் காரியம் நடந்தது பார்க்கிறேன். அதே போலதான் இவ்விடத்தில் ஆண்டாடு என்ன பண்ணா, லக்ஷ்மணன் பண்ண காரியத்தை எல்லாம் மனதிலே வைத்திருக்கிறாள். ஆண்டாள் லக்ஷ்மணன் செய்த காரியங்கள்ல லக்ஷ்மணனுடைய குணங்கள்ல ஈடுபட்டவள். அதனால என்ன பண்ணான்னா ஆண்டாளுக்கு என்ன ஆசை, அவளுக்கும் கைங்கரியம் பண்ணணும், பெருமாளுக்கு அடிமை செய்ய வேண்டும். அதற்கு என்ன பண்ண வேண்டும், பிராட்டியை
திருப்பாவையில் கண்ணன் தானே பார்த்தார். அதனாலே யாரை புருஷகாரமாக கொண்டாள்? நீலாபிராட்டியை புருஷகாரமாக கொண்டாள். நப்பிண்ணை பிராட்டி அவள்தான் நீலா பிராட்டி தான் நப்பிண்ணை பிராட்டியா வந்து பிறந்திருக்கா. நப்பிண்ணை தான் கண்ணனுக்கு மனைவியா இருக்கக்கூடியவள். திருவாய்ப்பாடியில அவளைத்தான் கைப்பிடித்தான், நப்பிண்ணையை கண்ணன் கைப்பிடித்தான்னு பார்க்கிறேன். அதனாலே அந்த நப்பிண்ணையை பாடினார். அவளுக்கென்றே ஒரு தனி பாசுரம் திருப்பாவையில 18ஆம் பாசுரம். யாருக்குன்னா நப்பிண்ணை பிராட்டிக்குன்னே ஒரு பாசுரம். இடத்துல உண்டு மகன் தன்மோடோதகோள் வலிய நந்தகோபாலன் மருமகனே நப்பின்னாய் அப்படின்னு தொடங்கி பாசுரம் ஒரு பாசுரம் முழுக்க யாரு பாடுறாங்க? நப்பிண்ணையே பாடுறான். பின்ன பாடி அதனால அவளை முன்னிட்டுக் கொண்டு செல்ல வேண்டும். அவள் முன்னிட்டுக் கொண்டு அவள் புருஷகாரம் செய்து சிபாரிசு செய்து சேர்த்து வைத்தால் தான் காரியம் நடக்குமே என்று வேறு ராமன் காலில் போய் விழுந்தோம், எம்பெருமான் காலில் போய் விழுந்தோம்னா ஒரு காரியமும் நடக்காது. 2 பேர் வேண்டும். பிராட்டியை முன்னிட்டுக் கொள்ள வேண்டும், முன்னிட்டுக் கொண்டு எம்பெருமானை பார்க்க வேண்டும். அப்படிதான் காரியம் பலித்தமாச்சு. லக்ஷ்மணனுக்கு அப்படித்தானே காரியம் நடந்தது. லக்ஷ்மணனுக்கு என்னாச்சு? அவனுக்கு அப்படித்தான் காரியம் நடந்தது. இடத்திலே சீதையை புருஷகாரமாக கொண்டு ராவனை பற்றினான், காரியம் நடந்தது. அதுதானே நாமும் பின்பற்றணும். லக்ஷ்மணனிடத்திலே ஈடுபாடு, அதனால அதை பின்பற்ற வேண்டும். நீலா பிராட்டியை புருஷகாரமாக கொள்வோம், நப்பிண்ணையை புருஷகாரமாக கொள்வோம், கொண்டு கைக்கரியத்தை பிரார்த்திக்கும் நினைத்தாள். அதனால தான் 18ஆம் பாசுரத்திலே நப்பிண்ணையை பாடுகிறார். 19ஆம் பாசுரத்திலே நப்பிண்ணையும் கண்ணனையும் சேர்ந்து பாடுகிறார். 20வது பாசுரம் குத்து விளக்கேறியாடு 19ஆம் பாசுரம். அதிலேயே நப்பிண்ணையை பின்ன முகமேல் வைத்து கிடந்த மலர் மார்பா அதுலதான் தொடங்குகிறார். திருப்பாவைக்கு தனியரே எப்படி அமைந்திருக்கிறது? நீளாதுங்க ஸ்தனகிரி தடி சுத்தம் போத்த கிருஷ்ணம் நீளாதுங்க ஸ்தனகிரி தடி சுத்தம் என்று நீலா பிராட்டியினுடைய மார்பகங்களிலே படுத்து உறங்கக்கூடிய கண்ணன் அவனை உத்போத்த கிருஷ்ணன் அப்படிப்பட்ட கண்ணனை எழுப்பி அடிமை கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். அதனால இந்த நீலா பிராட்டியை முன்னிட்டுக் கொண்டால் நப்பிண்ணையும் முன்னிட்டுக் கொண்டு 14ஆம் இடத்திலே நப்பினிடத்தானே சொல்றார். யாரை பார்த்து வார்த்தை தெரிவித்தார்? வந்து விடத்திலே வந்து திறவாய் மகிழ்ந்து பிள்ளாய் நீ வந்து திறக்க வேண்டும், கதவை திறக்க வேண்டும். இப்போதேயம் நீராட்டு 20வது பாசுரத்தில் சொல்றாள். செப்பெண்ணமென் மூலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னரங்காய் திருவே குதிரளாய் முகமும் தட்டொழியும் தந்தும் மணாளனை இப்போதேயம் நீராட்டு என்று பெருமாள் பின்னையே நீதான் உன்னுடைய மணாளனான கண்ணனையும் எங்களையும் சேர்த்து வைக்க வேண்டும். எங்கள் 2 பேருக்கும் அவ்விடத்திலே சேர்த்து திருமஞ்சனம் நடக்க வேண்டும்னா அது உன்னால மட்டும்தான் முடியும். நீதான் புருஷகாரம் செய்து சிபாரிசு செய்து எங்கள் தோஷத்தை எல்லாம் பார்க்காமல் கண்ணனோடே சேர்த்து வைக்க வேண்டும் என்று எப்படி லக்ஷ்மணன் சீதா பிராட்டியை முன்னிட்டுக் கொண்டு ராவனை பற்றினானோ அதே போல ஆண்டாள் நப்பிண்ணை பிராட்டியை முன்னிட்டுக் கொண்டு இவ்விடத்திலே கண்ணனை பற்றுகிறார். அதான் நமக்கு வழிகாட்டு. நாம என்ன பண்ணணும்? வெறுமை பெருமானை பற்றினால் பிரயோஜனம் இல்லை. யாரை முன்னிட்டுக் கொண்டு பத்த வேண்டும்? பிராட்டியை புருஷகாரமாக கொள்ளணும். ஏன்னா நாம நிறைய பாவம் பண்ணிருக்கோம். நம்மெல்லாம் எப்படி இருக்கோம்? பாபிஷ்டர்களாக இருக்கிறோம். பெருமான் எப்படி இருக்காங்க? நம்முடைய பாபத்தை பார்த்தோம்னே அவன் கோபிஷ்டன் ஆயிடும். ஒரே கோபம். எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு லிஸ்ட் போட்டிருக்கேனோ அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கு. எதெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாம் பண்ணிருக்கோம். பண்ணாத காரியமே கிடையாது. அப்படி பண்ணிட்டு போய் நின்னா என்ன ஏற்படுறது? ஓ இப்படி பாபத்தை பண்ணிட்டு வந்திருக்கானே, இப்படி எப்படி காரியம் பண்றது? அப்படியே துடிக்கிறான். துடித்த உடனே இந்த பக்கம் திரும்ப இவனை பார்க்கவே கூடாது, நம்ம மூஞ்சிலேயே முயல் கூடாதுன்னு இப்படி திரும்பினவாறு இந்த பக்கம் பிராட்டி நிற்கிறார். ஸ்ரீ மகாலட்சுமி இருக்கிறார்கள். என்ன பண்றாங்க? பெருமானை பரவாயில்ல மன்னிச்சு விட்டுடுவோம். இந்த லோகத்திலே யார்தான் குற்றம் செய்யாதவர்கள்? அவர் கேட்கக்கூடிய கேள்வி சீதா பெரிய பிராட்டியார் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி நகஸ்கின் நாபராத்யதி வார்த்தை. யார்தான் இந்த லோகத்துல குத்தம் செய்யாதவர்கள்? எல்லாரும் குத்தம் செய்யறான். மணல் சோத்திலே கல்லாராய்வோ அருண்டும். மணல் சோத்திலே கல்லாராய முடியுமா? அரிசியில சோறு பண்ணா ஏதாவது கல் இருந்தா பொறுக்கி போட்டு மணலாலேயே சோறு பண்ணா அதுல இருந்து கல்ல பொறுக்கி போட முடியுமான்னா எல்லாரும் குத்தம் பண்ணிருக்கா. உங்க காலில் வந்து விழுந்திருக்கானே, காலில் விழாதவனை தண்டித்து விடும்போது காலில் விழுந்தவனை மன்னிச்சு சேர்த்து தெரிவிக்கிறாள். விடத்திலே பிராட்டி இப்படி எல்லாம் புரிழகாரம் செய்து சேர்த்து வைப்பது யாருன்னா பிராட்டி. அதனால்தான் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பத்த வேண்டும். இதற்கு மேல என்னன்னா இன்னொருத்தி நிற்கிறாள் இடது பக்கத்தில். யார்? ஆண்டாள். அவளை முன்னிட்டு கொண்டு பத்த வேண்டும். பெருமாள் என்ன பண்றான்? நீ திரும்பறான். என்னடா திரும்பினாலே யார் தான் குத்தம் பண்ணல, யார் தான் குத்தம் பண்ணலான்னு இதையே சொல்லிட்டு இருக்கா. சரி இந்த பக்கம் திரும்பும் அப்படின்னு இந்த பக்கம் இப்படி முகத்தை திரும்பி திரும்பிட்டா. இந்த பக்கம் யார் இருக்கிறான்னா பூமி பிராட்டி. யார் பூமி பிராட்டியார்?
ஆண்டாள் தான் பூமி பிராட்டி. பிராட்டி அல்லவா ஆண்டாள் வந்து பிறந்தார். ஆண்டாள் இப்படி திரும்பின உடனே ஆண்டாள் என்ன பண்றான்? என்ன பாபம்னு ஏதாவது உண்டான்னு லோகத்திலே பாபம்னு உண்டா? பாபம்னு ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே புண்ணியம் தானே. ஒரேடி அடிச்சுடும். பெரிய முழு பூசணிக்காய சோத்துல மறைகிறதுன்னு ஒண்ணு உண்டு. பூசணிக்காயே சோத்துல மறைகிறதுன்னு அது போல பாபம்னு ஒண்ணு உண்டான்னு அப்படின்னு தெரிவித்து விடுகிறாள் பூமி பிராட்டி. அற்புதமா தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகன் தம்முடைய போதாஸ்துதியிலே தெரிவிக்கிறாள். போதே அற்புதம். என்ன அற்புதம்! தேவர் அந்த பக்கத்திலே நிற்கவில்லை, இடது பக்கத்திலே நிற்கவில்லை என்றால் நாங்கள் எல்லோரும் என்ன பண்ணுவோம்? அடியார்கள் எல்லோரும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எல்லாரையும் தண்டிச்சுடுவோம் பெருமாள். ஏன்னா அடியார்கள் வந்து நிற்கிறா, நாம் எல்லாரும் போய் நிற்கிறோம் பாபத்தை பண்ணிட்டு போய் நின்னவாறே நம்ம பார்ப்பதற்கே மனசில்லை பெருமாளும் இப்படி பாபத்தை பண்ணிட்டு வந்து நிற்கிறான் அப்படின்னு இந்த போய் முகத்தை தெரிவிக்கிறோம். திருப்பின உடனே சீமாலட்சுமி அவளா உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறோம். நாங்களே யாரும் நீங்கள் சேர்த்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லணும். நான் பாபம் பண்ணாதவர்கள் யார் தான் பாபம் பண்ணல சேர்த்து போகணும். உடனே இப்படி திருப்பலாம். இந்த பக்கம் யாருமே இல்லைன்னா என்னன்னா திருப்பின முகம் இப்படியே இருக்கும். பெருமாள் திருப்பி இப்படி திருப்பவே மாட்டோம். நல்ல வேளை தேவரீர் அந்த பக்கம் நின்றுட்டு இருக்கீங்க. அந்தாலே தேவரீர் அந்த பக்கம் நிற்கிறதுனால என்னன்னா இப்படி திருப்பின உடனே நீர் என்ன பண்றீங்க? பாபம்னு ஒண்ணு உண்டாங்க, உண்மை கிடையாது, அப்படி எல்லாம் புண்ணியம் தான், முதல்ல சேர்த்து போகும் அப்படின்னு சொல்றேன். அப்படியே அழகில மயங்கி போடுறான் பெருமாள். அண்டாள் அழகிலே துவக்கூடினான். துவக்கு கடைசியில திரும்பத்து எந்த பக்கம் இருக்கு அவ்வளவுதான். இனிமே இப்படி திரும்பின இப்படி திரும்பினான்னா அடியார்களை பார்க்க வேண்டியதுதான். அப்படியே அடியார்களுக்கு கிருபையை செய்கிறான். ஆண்டாள் அழகில மயங்கி அப்படியே இந்த பக்கம் பார்த்துட்டே சரிப்பா போயிட்டு வா, உள்ள போயிட்டு வா, இனிமே பார்க்கறதுக்கு ஒன்றும் வழி இல்லை, உள்ள போயிட்டு வா என்று நம்ம எல்லாம் சேர்த்துக் கொள்கிறான். தன் ஒட்டியிலே பரமபதத்தை கொடுக்கிறான். எவ்வெருமான்னு பார்க்கிறோம். அதனால நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பேரையும் முன்னிட்டு கொண்டு போய் பற்ற வேண்டும். பிராட்டியை முன்னிட்டு கொண்டு போய் பற்ற வேண்டும். நமக்கு அச்சாவதாரத்துல இன்னும் யார் இருக்கா? ஆண்டாள். ஆண்டாளை முன்னிட்டு கொண்டு போய் பத்தினோம் என்றால் நமக்கு பேரு நிச்சயம். எம்பெருமான் மட்டும் போறோம், வெறும் நாராயணன் போரும் அப்படின்னு சொன்னா கட்டாயம் பேர் கிடைக்காது. எம்பெருமானை மட்டும் பத்தினோம்னா தண்டிச்சு அடிச்சுடுவோம். பத்தும்போது பிராட்டியோடைய சேர்த்து பத்த வேண்டும். பிராட்டியை முன்னிட்டு கொண்டு ஆண்டாளை முன்னிட்டு பத்தினோம்னா பேர் நிச்சயம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்று பார்க்கிறோம். அதுதான் லக்ஷ்மணன் காட்டிய வழி. இங்கிருந்து தெரிகிறது லக்ஷ்மணனுக்கு அது பலித்தது, ஆண்டாளுக்கு அது பலித்தது, கைங்கரியம் பலித்தது. அதே போல நமக்கும் பலித்தது. காட்டிக் கொடுக்கிறாள் என்று பார்க்கிறோம். லக்ஷ்மணன் எதை பின்பற்றினாரோ அதையே ஆண்டாளும் பின்பற்றி பிராட்டி நம்பிக்கை பிராட்டியை பார்த்து வார்த்தை தெரிவிக்கிறாள். பார்க்கிறார் என்ன வார்த்தை சொன்னான்? லக்ஷ்மணன் நம்மிடத்திலே என்ன ஆசைப்பட்டார் அப்படின்னா கைங்கரியம் பண்ண வேண்டும். விடத்திலே தேவரின் எழுந்தருளி இருக்கிற ராமனே பவாம்ஸ்து சகவை தேஹ்யாகிரிசாம் சுரம்ஸ்யதே அஹம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்ரதஸ்வமதஸ்சதே. இது லக்ஷ்மணன் நம்மிடத்திலே தெரிவித்த வார்த்தை. பவாம்ஸ்து சக வைதேஹ்யா. பெருமானே ராமபிரானே தேவரி பிராட்டியோட கூடியிருப்பீர், சீதா பிராட்டியோட கூடியிருப்பீர். எங்க? கிரிசானு சுரம்ஸ்யதே. கிரி என்று பர்வதம், சித்திரகூட்ட பர்வதம். அந்த சித்திரகூட்ட பர்வதத்தின் தாழ்வரையிலே அவ்விடத்திலே தேவரீரும் சீதா பிராட்டியும் ஆனந்தமா பொழுதை போக்குவீர்கள், ஆனந்தமாக பொழுதை கழிப்பீர்கள். அப்படி விளையாடக்கூடிய காலத்துல எல்லா அற்புதமான இடங்கள் அந்த சித்திரகூட்ட பர்வதம் இருக்கிறது. ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது. அப்படியே அதனுடைய சோலை வாய்ப்பிலேயும் அவ்விடத்திலே ஓடக்கூடிய மந்தாகிரி நதியிலேயும் அப்படியே நீங்கள் ஈடுபட்டு காலத்தை போக்குவீர்கள். அப்பொழுது நான் என்ன பண்ணணும்? அகம் சர்வம் கரிஷ்யா. எல்லா கைங்கரியத்தையும் செய்ய பெறுவேனாக வேண்டும். எல்லா கைங்கரியம் பண்ண வேண்டும். சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலேயும் சர்வவிதமான கைங்கரியங்களையும் செய்ய பெறுவே ஆக வேண்டும். அதுதான் லக்ஷ்மணனுடைய ஆசை. நிறைய கைங்கரியம் பண்ணணும், எல்லா கைங்கரியமும் பண்ணணும், நான் ஒருத்தரே பண்ண வேண்டும் ஆசை. இந்த நாள் பண்ண கைங்கரியம் பத்தல லக்ஷ்மணனுக்கு. என்ன லக்ஷ்மணன் நாட்டுல கைங்கரியம் பண்ணலையா? நான் எதுவும் அடிமை பண்ணலையா? நாட்டுல எல்லாரும் அடிமை பண்ணிட்டு தான் இருந்தா. ஆனா என்னன்னா எல்லாரோடையும் சேர்ந்தல்லவா அடிமை பண்ண வேண்டும். நாட்டுல பிரஜைகள் எல்லாரும் அடிமை பண்ணுவா. அவனுக்கு அடிமை பண்ணுவதற்கு என்ன சாதாரணமா? எல்லாரும் அவனுக்கு அடிமை பண்ணுவார்கள். சேவகர்கள், ராஜ்யம் தான் என்ன, நிறைய சேவகர்கள் இருப்பா, எல்லாரும் அடிமை பண்ணுவா ராமனுக்கு. இதுக்கு நடுவிலே லக்ஷ்மணனும் சேர்ந்து அடிமை பண்ணுவோம். இதெல்லாம் மத்தன். நான் என்ன பண்ணாங்க, அங்க போனோம், தனி இடத்துக்கு போயிடுவோம். இது போகக்கூடிய ஆட்கள் பின்னாடி வர எல்லா கைங்கரியும் பண்ணணும். தூங்கும் போதும் சரி, விழித்திருக்கக்கூடிய காலத்திலேயும் உறங்கக்கூடிய காலத்திலேயும் சர்வவிதமான கைங்கரியங்களையும் செய்யப்பெற வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டார். விடங்கள் எதை போல ஆசைப்பட்டார். திருஷ்டாந்தம் சொல்லணும்னு நினைத்தார். பூர்வாச்சாரியர்களே ஒருத்தரான பிள்ளரோகாச்சாரியர்.
நமக்கு எப்படி புரிய வைக்கிறது? லக்ஷ்மணனுடைய ஆசை, லக்ஷ்மணன் எப்படி கைங்கரியத்திலே ருச்சி இருந்ததுன்றதை எப்படி புரிய வைக்கிறது? அற்புதமான சூத்திரம் விட்டார். பசியரா இருப்பார் அட்டசோறு உண்ண வேணும் அடிகிற சோறு உண்ண வேணும் என்னுமாமோரே காட்டில் இளைய பெருமான் பிரியல் தரியாமையை முன்னிட்டு அடிமை செய்ய வேண்டும், எல்லா அடிமைகளையும் செய்ய வேண்டும், ஏறிக்கொள்ளவும் வேண்டும் என்றான். அற்புதமான சூத்திரம் பார்க்கிறோம். பசியரா இருப்பார். நமக்கு திருஷ்டாந்தம் சொல்லணும்னா எதை வச்சு சொல்லணும்னா சாப்பாட்டை வச்சுதான் சொல்லணும். சொன்னாதான் இவளுக்கு புரியும். மத்த எத்த சொன்னாலும் புரியாது. எதை போல அப்படின்னா பசியரா இருப்பார். ஒருத்தருக்கு ஒரே பசி பசி அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அட்டை சோறு ஏற்கனவே சாதம் பண்ணி வச்சிருக்கணும், சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கு. நீ வச்சா என்ன பண்றோம்? என்ன போறோம்? பசிக்கிறது கொடுங்கோ, சாப்பாடு பண்ணி வச்சதெல்லாம் கொடுங்கோ, எல்லாத்தையும் போறோம். பண்ணி வச்சதெல்லாம் போட்டா எல்லாத்தையும் குழம்பு சாப்பிட்டுக்கே சாப்பிட்டு முடிச்சுடுறோம், மற்ற சாப்பாடையும் சாப்பிட்டு முடிச்சுடுறோம். அடுத்து ஏதாவது ஆயிட்டு இருக்கா? சுவாமி நீர் இப்படி பகாசுரன் மாதிரி சாப்பிடுவீர் எனக்கு தெரியாது. இப்பதான் ஒரு ஈடு பண்ணி இறக்கிருக்கேன், இன்னொரு ஈடு அடுப்புல ஆயிட்டு இருக்கு, இப்பதான் ஏத்திருக்கேன், குக்கரை ஏத்திருக்கேன், அடுப்புல ஆயிட்டு இருக்கு. உடனே என்ன பண்ணும்? அடிக்கிற சோறு உண்ண வேணும், அதுவும் வேணும். ஆயிட்டு இருக்கேன், அந்த சோறையும் நானே சாப்பிட வேண்டும். அடுப்புல இருக்கிற சோறு அதுவும் எனக்கே வேணும். ஏற்கனவே பண்ணி வச்ச சோறு அதுவும் எனக்கே வேணும். பசியோட இருக்கக்கூடியவன் அப்படின்னா எல்லாத்தையும் சாப்பிடுறாரு. பண்ணி வச்சது அடுப்புல போட்டது எல்லாத்தையும் சாப்பிடுறா போலத்தான் லக்ஷ்மணன். அடியன் சொல்ல திருஷ்டான் புலலோகாச்சாரியர் சொல்றது. அவர் தெரிவிக்கிறார் நம்மிடத்திலே எல்லாம் லக்ஷ்மணன் என்ன பண்ண? அதை போலத்தான் காட்டில் இளைய பெருமான் அடிமை செய்யவே, எல்லா அடிமைகளையும் செய்யவே கைங்கரியம் பண்ணணும். ஏதாவது கைங்கரியம் தான் நாட்டுல பண்றீங்க பாய், நாட்டுல பண்ற கைங்கரியம் பத்தாதா? நாட்டுல எல்லாம் கைங்கரியம் தானே பண்றீங்க. அது பத்தாது, எல்லா அடிமைகளையும் பண்ண வேண்டும், எல்லா அடிமையும் நானே பண்ண வேண்டும், நான் ஒருத்தரே பண்ண வேண்டும் எல்லா அடிமைகளையும் அப்படின்னா. இதுதான் காட்டுக்கு போனா காட்டில எல்லா கைங்கரியும் கிடைச்சிடுது, எல்லா கைங்கரியும் தான் ஒருத்தரே செய்தான விடத்தில். அப்படி கைங்கரியத்திலே ருச்சி இதுல எதிலே நோக்கு? கைங்கரியத்திலே ஆசையிலே நோக்கு போராதுங்க. இப்படி பசியா இருக்கக்கூடியவனுக்கு வெறும் பண்ணி வச்சது மட்டும் போராது, இன்னும் பண்ணிட்டே இருக்கணும், பண்ண பண்ண சாப்பிட்டுட்டே இருப்பாரு. அதை போல லக்ஷ்மணனுக்கு போராது, ஈரி அண்ணாவுக்கு அடிமை பண்ணது போராது, இன்னும் பண்ணணும் இன்னும் பண்ணணும் என்று அந்த கைங்கரியத்திலே ருசியாலே இன்னும் நிறைய செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அப்படி கைங்கரியத்திலே துடித்தான் என்று பார்க்கிறோம். அது மேல என்ன? செய்ய வேண்டும், ஏறிக்கொள்ளவும் வேண்டும் என்றான். அதுக்கு மேல என்ன பண்ணணும்? இதோ வெறும கைங்கரியம் பண்ணா போறாது, ஏறிக்கொள்ள வேண்டும். என்ன பண்ணா? கைங்கரியம் பண்ணணும்னா புறப்பட்டோம். அவனோட கிளம்பினான், காட்டுக்கு புறப்பட்டார். நீதான் பிரார்த்தித்தான், பிரார்த்தித்து காட்டு கிளம்பினான். கிளம்பும் போதுதான் அற்புதமா தெரிவிக்கிறார் வால்மீகி முனிவர். காட்டுக்கு ஏறினார், தேர்ல ஏறினா, ராமன் ஏறினா, சீதை ஏறினா, லக்ஷ்மணன் இவன் எல்லாம் ராமன் ஏறணும். அதுக்காக சித்தப்படுத்துறதுக்காக கோடலி, அதுக்கு மேலே அவ்விடத்துல மண்வெட்டி, அதே போல நல்ல ஆயுதங்கள் என்ன, வில் என்ன, அம்பரா துணி என்ன, காட்டுல ஏதாவது சின்ன கத்தி, மரம், செடி, கொடியெல்லாம் வெட்டது. வெட்டிட்டு அல்லவா நடந்து போக வேண்டும், பாதை இருக்காது காட்டுல போறதுன்னா. எல்லாம் முன்னாடி இருக்கிற முள்செடி அதையெல்லாம் வெட்டிட்டு தான் முன்னாடி போனோம். அதுக்காக அந்த கத்தி, கோடலி அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சான். வெச்சவாரு அப்படி வந்து நிற்கிறான். எல்லாம் திருவாபரணங்களை எல்லாம் கட்டி போயாச்சு, பட்டு பீடாம்பரங்கள், திருமுடி எல்லாத்தையும் கட்டி போட்டாயிட்டு லக்ஷ்மணன் வெறும் மரமுடி மாட்டு அணிந்து கொண்டு வந்து நிற்கிறவனை பார்த்து சொன்னார் வால்மீகி, லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா. இருக்கக்கூடிய ஸ்லோகம் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா. லக்ஷ்மணனோ என்றால் லக்ஷ்மி சம்பன்னன், நிறைய ஐஸ்வர்யத்தோடே கூடியிருக்கக்கூடியவன், நிறைய ஐஸ்வர்யத்தோடே கூடியவன் லக்ஷ்மணன். என்ன ஐஸ்வர்யம் இருந்தது மொத்தம் போடுது. எல்லாம் இந்த நாடாவது எல்லா ராஜ்யத்துல இருந்தா நிறைய திருவாபரணங்கள் எல்லாம் போட்டுட்டு இருந்தான். இப்ப என்ன ஐஸ்வர்யம் இவனுக்கு? ஒன்றும் இல்லை, மொத்தத்தையும் பிடிக்கிட்டாயிட்டு வெறும் மரபடி மாந்தோரை போட்டுட்டு இருக்கான். அவனை போய் என்னவோ ஐஸ்வர்யவா அப்படின்றாரு. எதனால இப்படி சொல்றாரு? அவனுக்கு எது ஐஸ்வர்யமோ அது கிடைக்கும். எது ஐஸ்வர்யம்? ராமனுக்கு கைங்கரியம், கைங்கரியம் பண்ணுவதுதான் ஐஸ்வர்யம். அவனுக்கு ராமனுக்கு எல்லா அடிமையும் பண்றதுக்கு அதுதான் இவருக்கு உண்டான ஐஸ்வர்யம். லக்ஷ்மணனுக்கு உண்டான ஐஸ்வர்யம் அதுதான். அதுக்கு தானே அடையாளப்படுத்தப்பட்டவனா இருக்கு. அதனாலதானே லக்ஷ்மணன்னே பேரு. லக்ஷ்மணன் தான் என்ன? அடையாளப்படுத்தப்பட்டவன். என்ன அடையாளம்? கைங்கரியம் தான் இவனுக்கு உண்டான அடையாளம். அதனால எப்போ இவனுக்கு லக்ஷ்மி சம்பன்னனாக ஆனான் அப்படின்னா காட்டுக்கு கிளம்பின போது பெருமாள் அவருக்கு திருமுடி இறங்கித்து, இவருக்கு திருமுடி ஏறித்து தெரிவிக்கிறார். இவருக்கு முடி ஏறிட்டு என்ன, இவருக்கு என்ன கிரீடம் வந்தது? கைங்கரியம்னு சொல்லக்கூடிய கிரீடம். கைங்கரியம், எல்லா கைங்கரியமும் கிடைக்க போகிறது. அதுக்கு இவன் தான் ராஜா, எல்லா கைங்கரியமும் பண்ண போற. அதனாலே பூரிப்பு, அதனால லக்ஷ்மி சம்பன்னமாக எல்லா ஐஸ்வர்யமும் பெற்றவனாக ஆனால் லக்ஷ்மணன் என்று பார்க்கிறோம். அப்படி அடிமைகளை எல்லாம் பெற்றான் லக்ஷ்மணன். எப்படி போனான்? நாடியே அல்லவா போனான். கிருத பிரையம் உராமகம்,
சீதாமத்தியே சுமத்தியமோ கிருட்டதஸ்து தனுஷ்பாணிஹி லக்ஷ்மணோ அனுஜகாமஹா தெரிவிக்கிறார் வால்மீகி முனிவர் ராமாயணத்தில். அக்ரத பிரயோ ராமா, அதல்ல காட்டில் எப்படி நடந்தா ராமன் முன்னாடி நடந்தது. சீதாமத்தியே சுமத்தியமா என்று இடையில்லாதவள் இடையில் நடந்தாள். இடையில்லாதவள் இடுப்பே கிடையாது, இல்ல மத்தியமாவே கிடையாது, மெல்லிதாக இருக்கக்கூடிய இடுப்பே தெரியாது. அப்படி இடுப்பு ஒல்லியா இருக்கு. அப்படிப்பட்ட சீதை மெலிந்திருக்கிறது இடுப்பானம். அப்படிப்பட்டவள் சீதை, அவள் நடுவில் நடந்தாள். கிருஷ்ணதஸ்து தனுஷ்பாணி, பின்னாடி நடந்தான் லக்ஷ்மணன் நடந்தான், கையிலே வில்லும் கையுமாக. எப்பொழுதும் நாம் என்ன ஆபத்து வருமோ என்ன ஆபத்து வருமோ அப்படின்னு அண்ணா கூடவே அல்லவா நடந்தான். காட்டில எல்லா அடிமைகளையும் பண்ண வேண்டும் போனான். அதுக்கு மேல என்னன்னா அடிமை பண்ணா மட்டும் போறாரு, ஏவிக்கொள்ளவும் ஏவிக்கொள்ளணும்னா என்ன அப்படின்னா, லக்ஷ்மணா நீ இந்த அடிமையை செய்து சொல்லணும். வந்தான் பஞ்சவட்டியிலே வந்தான் எம்பெருமான் ராமன் வந்தான். அவரிடத்துல சித்திரக்கூடத்திலிருந்து தண்டகாரண்யத்துக்குள்ளே நுழைந்தார்கள் ராமன் லக்ஷ்மணன் சீதை 3 பேர். போனவா அவ்விடத்திலே தண்டகாரண்யம் என்றது அடர்ந்த காட்டு வழியாக போனார்கள். ரிஷிகள் எல்லாம் சொல் கேட்டு, பக்கத்துல பஞ்சவடி இருக்கிறது, ரொம்ப அழகாக இருக்கும், அவ்விடத்திலே தங்கி இருக்கலாம், 14 ஆண்டு காலத்தை கழிக்கலாம்னு அவர்கள் ரிஷிகள் சொல் கேட்டு நேரா அந்த பஞ்சவட்டிக்கு போனார். 3 பேர் அவ்விடத்துக்கு போனோம். போனவாறே அவ்விடத்திலே ராமன் வந்தான். ராமன் லக்ஷ்மணரை கூட்டான். லக்ஷ்மணா இங்கவா, இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு, பக்கத்துல எல்லாம் சோலை வாய்ப்பு எல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. இவ்விடத்திலே ஒரு பர்ணசாலையை கட்டுவாயா. அவ்விடத்திலே ஒரு குடிசை, பர்ணசாலை இலையாலே ஆன ஒரு வீடு, இந்த வீடை இவ்விடத்திலே கட்டுவாயா அப்படின்னு சொன்னான் ராமன். சொன்ன உடனே ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டான் லக்ஷ்மணன். ஹால விழுந்தான். நான் இப்படி சொல்லிட்டீரே, இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீரே, இப்போ இப்படி சொன்னீரே அப்படின்னு ஓன அழ ஆரம்பிச்சுட்டான். லக்ஷ்மணா உனக்கு என்ன வீடு கட்ட தெரியாதுன்னா சொல்லுடா, நானே கட்டிக்கிறேன், அதை பத்தி ஒண்ணும் இல்லை, ஏன் இப்படி அழற, பரவாயில்ல அழாத, பரவாயில்ல சொல்லு, இல்லைன்னா இருந்தாலும் நீர் இப்படி சொல்லியிருக்க கூடாது, இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுனீர என்ன பார்த்து, என்னடா தப்பா சொன்னேன், நீ தாண்டா எல்லா அடிமையும் பண்றேன்னு காட்டுக்கு கிளம்பி வந்தேன், உன்னை ஏதோ ஒரு வீடு கட்டிடான்னு சொன்னா முடியாது, காலை விழுந்துட்டியே, இப்படி சொல்லக்கூடாது, எப்படி சொல்லணும், அவ்விடத்திலே தெரிவிக்கிறார் லக்ஷ்மணன் தெரிவிக்கிறார் ராமனை பார்த்து, ராமனே அவ்விடத்திலே நீர் எப்படி இருக்கு, ரவோடஸ்மிகா புஸ்தாத்வை வருஷ சதம் ஸ்திதே சயந்து ருச்சிரே தேசே கிரியதாமி மாம்பத என்று ரவோடஸ்மி காபுஸ்தா, பெருமானே காபுஸ்தனே, கபுத்சவம்சத்தைச் சேர்ந்த ராமபிரானே, நீர் எனக்கு தலைவர் தான், இதெல்லாம் என்ன யாரை இடலாம், எல்லா காரியங்களும் இந்த இடத்திலே சொல்லலாம், அதுல ஒன்றும் தடையே கிடையாது. வருஷ சதம் ஸ்திதே, நீர் பல காலம் இவ்விடத்திலே எழுந்தருளி இருக்க வேண்டும். சயந்து ருச்சிரே தேசே கிரியதாம், ஆனால் வெறுமை இப்படி பர்ணசாலையை கட்டுன்னு சொல்லக்கூடாது. இப்படி தெரியுமா சொல்லணும், லக்ஷ்மணா இந்த இடத்திலே இப்படி கட்ட வேண்டும், இந்த இடத்திலே இது வர வேண்டும், இந்த இடத்திலே பாக்கசாலை, இந்த இடத்துல கிச்சன் இருக்கணும், இந்த இடத்துல ஹால் இருக்கணும், எல்லா ரிஷிகள் எல்லாம் வந்து அவர்களோட பேசக்கூடிய அறை அது இந்த இடத்திலே இருக்க வேண்டும், இந்த இடத்திலே நானும் மதன்யாரும் சீதா பிராட்டியும் இருக்கக்கூடிய அறை இருக்க வேண்டும், இந்த இடத்திலே இந்த இடம் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுக்கணும். எப்படி கட்டணும், எந்த இடத்துல என்னென்ன வரணும் அப்படின்லாம் சொல்லி என்னை ஏவிக்கொள்ள வேண்டும், ஆணையிட வேண்டும். சும்மா என்னவோ இஷ்டத்துக்கு கட்டுப்பா, உன் இஷ்டத்துக்கு கட்டு அப்படின்னு என் இஷ்டத்துக்கு செய்ததாக இருக்கக்கூடாது. எம்பெருமானே உமக்கு எப்படி ஆசையோ அதை போலே நீ ஏவி கைங்கரியம் கொள்ள வேண்டுமே தவிர என்னுடைய ஆசைக்கு சேர ஒன்று செய்தேன் என்பதே இருக்கக்கூடாது என்று தெரிவிக்கிறான் லக்ஷ்மணர் அவ்விடத்தில். அவன் எப்படி சொன்னானோ அப்படியே சொல்றான். அவன் சொன்ன வார்த்தை மாறாக தெரிவிக்கிறாள் தன்னுடைய திருப்பாவையிலே என்று பார்க்கிறோம். 29ஆம் பாசுரம் பலத்தை தெரிவிப்பதற்காக பிறந்த பாசுரம். பகவானுடைய விஷயத்திலே, எம்பெருமான் விஷயத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சொல்லுவதற்காக பிறந்த பாசுரம் சித்தம் சிறுகாலை தொடங்கக்கூடிய பாசுரம். அந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறாளே, இத்தை பரவழ்வான் அன்னிகான் கோவிந்தா எத்தைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடுத்தோமேயாவோம் உனக்கே ராமாட்சிவோம் மத்தரங்காமங்கள் மாத்து. ஆண்டாள் தெரிவிக்கக்கூடிய அர்த்தம், எத்தைக்கும் ஏழேழ் பிறவிக்கும். பெருமானே இந்த ஒரு பிறவி இல்லை, எவ்வளவு பிறவி ஆனாலும் சரி, ஏழேழ் பிறவி, ஏழேழு ஜென்மங்கள், எவ்வளவு ஜென்மங்கள் ஆனாலும் உந்தன்னோடு உத்தோமேயாவோம், எப்பொழுது என்னன்னா உன்னோட வந்து பிறகு
ஆண்டாள் தான் பிறக்கணும்னு சொன்னவன் யாருன்னா ஆண்டாள் ஒருத்திதான். மற்ற எல்லா ஆழ்வார்களும் என்ன சொன்னான்? பிறவி வேண்டாம் இன்னின்ன நேர்மை இனியாமுறாமல். ஞானம் கிடைத்து வாய் திறந்த உடனே எங்கூர் ஆழ்வார் சொன்ன முதல் வார்த்தை இனியாமுறாமை, இனிமே பிறக்க வேண்டும் பெருமானே, இனிமே இந்த லோகத்துல என்னாலே பிறக்க முடியாது, அப்படி இருக்கிறது இந்த லோகம்னு தெரிவித்தார். ஆழ்வார் தொடங்கி எல்லா ஆழ்வார்களும் வேண்டாம் பெருமானே, என்னை விட்டு விடாது, இப்பொழுதே என்னை கொண்டு விடு, இன்னொரு பிறவி வேண்டாம், பிறவி வேண்டாம், பிறவி வேண்டாம், இதையே சொல்லிட்டு இருந்தது. பிறவி வேண்டும்னு சொன்னவள் யாருன்னா ஆண்டாள் ஒருத்தி. பிறவி வேண்டும், ஆனால் எப்படிப்பட்ட பிறவியா இருக்கும்? ஏதோ பிறவி வெறும் புழுவும் பூச்சியாவும் நெஞ்சியோ ஞானம் இல்லாமல் நீ யாருன்னே தெரியாமல் ஏதோ நாட்டுல பிறந்திருக்காங்க, என்ன பிரயோஜனம் தான்? அதை போல இருக்கக்கூடாது. உந்தன்னோடு உத்தோமேயாவும், உனக்கு உத்தோமா வந்து பிறக்க வேண்டும், உன்னோட பந்துக்களா வந்து பிறக்க வேண்டும். இப்ப பிறந்திருக்கோமே ஆய்ப்பாடியிலே திருவாய்ப்பாடியிலே, இப்போ ஆண்டாள் கோபிகா பாவனையிலே இருக்கிறார். திருவாய்ப்பாடியிலே உருகலத்திலே உண்டு, ஒரு படுக்கையிலே புரண்டு அத்தானம்மாஞ்சி என்று உறவு கொண்டாடி கொண்டிருக்கிறோமே, இதே போல உறவினர்களா வந்து பிறகு நீ எவ்வளவு ஜென்மம் எடுத்தாலும் சரி உன்னோட வந்து பிறக்கணும், ஞானத்தோட வந்து பிறக்கணும். எப்படி பிறக்கணும்? பிறந்து என்ன பண்ணணும்? மக்கே நாமாற் செய்வோம், கைங்கரியம் பண்ண வேண்டும், தவிடாமல் கைங்கரியம். அதுதான் நான் பரமபதம் ஏன் போனோம்னு சொல்றேன். விரும்ப பரமபதம் போனோம் பரமபதம் போனோன்றாலே போய் என்ன பண்ண போறோம்? அழ்வார்கள் இந்த லோகம் வேண்டாம் வேண்டாம்ன்றால ஏன் சொல்றான் அப்படின்னா, எம்பெருமானுக்கு விடாமல் கைங்கரியம் பண்ணும், பெருமானுக்கு விடாமல் அடிமை பண்ண வேண்டும். அது எங்க கிடைக்கிறதுன்னா பரமபதத்துல தான் கிடைக்கிறது. இந்த லோகத்துல ஏதாவது தடைகள் மாறி மாறி ஏதோ ஒரு தடை வந்துட்டே இருக்கு. கொஞ்சத்துக்கு கிளம்பணும்னு கிளம்பி வாசல் வரைக்கும் வந்தா ஏதோ ஒரு தடை வரும், ஐயோ வந்தா அவன் வந்தான்ற ஏதோ ஒரு தடை. இந்த லோகத்துல தொடர்ந்து பகவத் அனுபவம் பண்ண முடியாது, என்ன பண்றது? ரொம்ப கஷ்டமா இருக்கிறது இந்த லோகத்துல. அதனாலதான் இந்த லோகம் வேண்டாம், இந்த லோகம் வேண்டாம், பரமபதத்துக்கு கொண்டு போடு, கூடாமல் கைங்கரியம் பண்ணுகிறோம் அப்படின்னு தெரிவிக்கிறார்கள். ஆண்டாள் என்ன பண்ணாங்க? வேண்டாம், பரமபதம் வேண்டும்ன்றது கிடையாது. இங்க வைத்தாலும் சரி, அங்க வைத்தாலும் சரி, எங்க வைத்தாலும் சரி, கைங்கரியம் தான் முக்கியம். கைங்கரியத்தை நீ கொடுக்க வேண்டும், அதுதான் வேண்டும். மக்கே நாமாற் செய்வோம் என்று, மக்கே சிறந்த ஏவகாரத்தால் என்ன எல்லா அடிமைகளையும் செய்ய வேண்டும். சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தைகளிலேயும் சர்வவிதமான கைங்கரியம் எல்லா தேசத்திலையும் பண்ணணும். பெருமான் எந்த தேசத்துலதான் இருக்கானோ அங்கெல்லாம் பண்ணணும், எல்லா காலத்திலேயும் பண்ண வேண்டும். எங்க ஒரு ஆழ்வார் சொன்னாரே, ஒழிவில் காலமெல்லாம் உடனோ ஈமன்கி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும். தான் திருவேங்கடமுடையாருக்கு எப்படி கைங்கரியம் செய்ய வேண்டும் தெரியுமா? ஒழிவில் காலம் எல்லாம், ஒழிவில்லாத காலங்கள், காலத்துக்கு முடிவே கிடையாது. அப்படிப்பட்ட காலமெல்லாம் உடனோ ஈமன்கி அவரோட சேர்ந்திருந்து கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கும். பெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். வழிவிலா அடிமை, ஒரு குறைவும் இல்லாமல் அடிமை செய்ய வேண்டும்னு நம்மாழ்வார் பிரார்த்தித்தார். அதை போல பிரார்த்திக்கிறார். விடத்திலே சர்வ காலத்திலே அடிமை, சர்வ அவஸ்தைகள், எல்லா அவஸ்தை பெருமான் நின்று இருக்கும் போது கைங்கரியம், உட்கார்ந்து இருந்தா கைங்கரியம், படுத்துட்டு இருந்தா கைங்கரியம், அப்படி எல்லா கைங்கரியம் பண்ண வேண்டும். இந்த கைங்கரியம் தான் கிடையாது, எல்லா கைங்கரியுமே உயர்ந்ததுதான். ஒரு கைங்கரியம் உயர்ந்தது, ஒரு கைங்கரியம் தாழ்ந்தது, கோலம் போடுறது அது தாழ்ந்தது, திவ்ய பிரபந்தத்தை செழிப்பது உயர்ந்தது, இதை போலலாம் உண்டு, கிடையவே கிடையாது. எல்லா கைங்கரியமும் உயர்ந்த கைங்கரியங்கள். இவ்விடத்திலே இந்த உபன்யாசத்தை சொல்லுவதற்கு இதுவே ஒரு கைங்கரியம், இதுவும் உயர்ந்த கைங்கரியம். இதை கேட்பதற்கிறதே அதுவும் கைங்கரியம், அதுவும் உயர்ந்த கைங்கரியம். கைங்கரியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பகவன் முகோல்லாசகரமான வியாபாரம் கைங்கரியம். கைங்கரியத்துக்கு டெஃபனிஷன் என்ன அர்த்தம் ஒருவர்கள் தெரிவிக்கிறார். எம்பெருமானினுடைய முகத்திலே, பகவான் முகத்திலே எது புன்முறுவலை ஏற்படுத்துகிறதோ, எது அவனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறதோ அதுதான் கைங்கரியம். நாம் எல்லோரும் இங்க அவனை பத்தி அனுபவிக்க வேண்டும், ஆண்டாளை பத்தி அனுபவிக்க வேண்டும்னு கூடினோம்னா அதை பார்த்தவாறு எம்பெருமானுக்கு ஆனந்தம் ஏற்படும். அற்புதம். சேலத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க, சேலத்துல எவ்வளவு பேர் கூடி ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆடி மாசத்தே அவனை அனுபவிக்க வேண்டும் கூடுறார். அதே போல மார்கழி மாசத்துல எவ்வளவு இடத்துல சேலத்திலே திருப்பாவை உபன்யாசங்கள் நடக்கிறது, கூடி கூடி அனுபவிக்கிறார்களேன்னு இதை பார்த்தவாறே அவனுக்கு ஆனந்தம் ஏற்படுறது. அதுதான் கைங்கரியம். நாம் கைங்கரியம் பண்ணுகிறோம், அந்த கைங்கரியத்தை நாம் பண்ண வேண்டும்ன்றதுக்கு தான் ஆண்டாள் திருப்பாவையே பாடியது. பாடினதே இருக்கா? கைங்கரியத்தை பண்ணுங்க, லக்ஷ்மணனை போலே பண்ணுங்க. லக்ஷ்மணன் அதுல ஆசைப்பட்டான், அதனால அதையே நானும் ஆசைப்படுறேன், அதையே நீங்களும் ஆசைப்படுறேன் என்று ஆண்டாள் வழிகாட்டுகிறாள் நமக்கு என்று பார்க்கிறோம். உனக்கேராமாற் செய்வோம், மத்தனங்காமங்கள் மாத்து, மத்தனங்காமங்கள் மாத்து என்கிறபடியால் என்ன அதுல ஒரு அர்த்தம் வைத்திருக்கிறாள். ஒரு அர்த்தம்
இதர விஷயத்திலே ஆசையை மாற்றிவிடு, மற்ற விஷயத்திலே எல்லாம் எனக்கு ஆசை ஏற்படும்படியாக செய்யாது அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன, இந்த கைங்கரியத்தாலே வரக்கூடிய ஆனந்தம் இருக்கே அது எனக்கு என்கிற எண்ணத்தை போகுது. பெருமானே உனக்கு கைங்கரியம் பண்ணேன்னா யாருக்கு ஆனந்தம் தெரியுமா? எனக்கு ஆனந்தம் கிடையாது. பெருமானுக்கு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணேன், நீங்க புஷ்பம் கொடுத்து கொடுத்தேன், ரொம்ப ஆனந்தமா இருந்தது, அது கைங்கரியம் கிடையாது. கைங்கரியத்தினாலே அவனுக்கு ஆனந்தம் ஏற்பட வேண்டும். பெருமானுக்கு தடியை பண்ணுறோமா, இந்த தடியை அவனுக்கு நன்னா இருக்கும், அவனுக்கு இது பரம போக்கியமா இருக்கும் அப்படின்னு நினைத்து சமர்ப்பிக்க வேண்டும். இப்ப நமக்கு என்ன சுவாமி காரியம்? அவனே ஆனந்தமா இருப்பான்னா நமக்கு என்ன காரியம் அப்படின்னா, அவனுடைய ஆனந்தத்துக்காகவே நாம் கைங்கரியம் பண்ணணும். அந்த கைங்கரியத்தை ஸ்வீகரித்தவாறே அவன் ஆனந்தப்படுகிறான். எவ்வளவு அற்புதம் நமக்கு கைங்கரியம் பண்ணும் அப்படின்னு அவன் ஆனந்தப்படுகிறான். அந்த ஆனந்தத்தை பார்த்து நாம் ஆனந்தப்பட வேண்டும். ஆனந்தத்தை பார்த்து நாம் ஆனந்தப்படுவதற்குத்தான் நமக்கு ஞானமே தவிர வெறும் ஆனந்தப்படக்கூடாது. ஆசைப்பட்டார் குலசேகர ஆழ்வார். இது போனார் திருவேங்கட மலை, திருப்பதிக்கு போனா இடத்திலே திருமலையிலே ஸ்ரீனிவாசன் நின்று கொண்டிருக்கிறார். அற்புதம். 23:30 மணிக்கான நின்றே இருக்கு, எப்ப போனாலும் சரி. அவருக்கு முன்பு இருக்கக்கூடிய படி, முதல் படி இருக்கிறது. இந்த படிக்கு என்ன பேர்னா குலசேகரன் படின்னு பேர். என்ன குலசேகர ஆழ்வார் ஆசைப்பட்டார்? என்ன ஆசைப்பட்டார்? அடியாரும் பானவர் மடம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். படியாக கிடக்க வேண்டும். எதுக்கு தெரியுமா படியாக கிடக்கணும்? படியாக கிடந்தா எனக்கு ஆனந்தம் அப்படின்றது கிடையாது. நான் படியா படுத்துக்கணும். படுத்துட்டு இருந்தவாறே நீர் பாப்பீர், எனக்கு ஞானம் இருக்கணும். படினா வெறும் அச்சேதனமா இருக்கக்கூடாது, படிக்கும் ஞானம் இருக்கணும். ஞானத்தோடே கூடிய படியா இருக்கும். ராஜபடுற குலசேகர பெருமாள் தோடைய படியா இருந்தும் அப்படி பார்ப்பேன். பார்த்தா நீர் என்ன பண்ணுவீர்னா அப்படி கீழே பாப்பீர். திருவேங்கடமலை யார் அப்படி கீழே பார்ப்பேன். என்ன அற்புதம்! நமக்கு முதல் படியா இருக்காரு இந்த குலசேகர ஆழ்வார். ஒரு காலத்துல எப்படி இருந்தார்? ராஜா, சாதாரணமா சேர சோழ பாண்டியர் 3 தேசத்தையும் சேர்த்து ஆட்சி புரிந்து வந்த ஒரு ராஜா ராஜ்யம் வேண்டாம் இப்படி படியா இருக்காரு அப்படின்னு நினைத்தவாறு அவனுக்கு அப்படி புன்முறுவல் ஏற்படும். அந்த புன்முறுவலை பார்த்து நான் ஆனந்தப்பட வேண்டும். படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். உன் பவளவாய் நீ சிரிப்பாய், அந்த சிரிப்பை பார்த்து நான் ஆனந்தப்பட வேண்டும் தெரிவிக்கிறாள். அதேதான் லக்ஷ்மணன் சொன்னான். லக்ஷ்மணன் என்ன சொன்னான் அப்படின்னா, என்னுடைய ஆனந்தத்துக்காக கைங்கரியம்ன்றது இருக்கக்கூடாது. பெருமானே நீர் ஏவ வேண்டும், உன்னுடைய ஆனந்தத்துக்கு சேர எனக்கு இதுதான் ஆனந்தம். லக்ஷ்மணா இந்த இடத்துல இப்படி பண்ணு அப்படின்னு நீர் ஏவ வேண்டும், அதற்கு சேர நான் காரியம் பண்ணும். லக்ஷ்மணன் அதே போலத்தான் ஆண்டாள் தெரிவிக்கிறார். கைங்கரியம் உன்னுடைய ஆனந்தத்துக்காக இருக்கணுமே தவிர எங்க ஆனந்தத்துக்காக இருக்கக்கூடாது. வேடிக்கை ஒரு கதை தெரிவிப்பது. ஒரு ஊர்ல ஒரு ஆச்சாரியன் இருந்தார். ஆச்சாரியனுக்கு 2 சிஷ்யர்கள் இருந்தார். 2 பேர் 2 சிஷ்யர். 2 பேரும் ஆச்சாரியன் இடத்துல ரொம்ப பக்தி, இடத்துல பக்தி. அதனால ஆச்சாரியனுக்கு எப்பொழுதும் கைங்கரியம் பண்ண வேண்டும். இந்த 2 பேர் வருவோம். 2 பேரும் என்ன கைங்கரியம் பண்ணுவா? இந்த 2 பேரும் நல்லா ஆச்சாரியனுக்கு கால் பிடிச்சி விடுவோம். ஆச்சாரியனுக்கு கால் வலி, அதனால கால் பிடிச்சி விடுறது 2 பேர் வரும். ஒரு சிஷ்யனுக்கு பேர் என்னன்னா அவனுக்கு வலது கால்னு பேர், இன்னொரு சிஷ்யனுக்கு இடது கால்னு பேர். ஏன்னா ஒரு சிஷ்யன் அவன் வலது காலையே பிடிப்பான், இன்னொரு சிஷ்யன் இடது காலையே பிடிப்பான். அதனால ஒருத்தருக்கு வலது கால்னு பேர் வச்சார், ஒருத்தருக்கு இடது கால்னு பேர் வச்சார். இப்படி நடந்துட்டே இருக்குது. ஒரு நாள் ஆச்சாரியன் இப்படி படுத்துட்டு இருக்க. அன்னைக்கு இந்த வலது கால் சிஷ்யன் இருக்கானே அவன் வரல. இங்க வலது கால் லீவ், வலது கால் வரவே, இடது கால் அவன் மட்டும் வந்துருது. இடது கால் சிஷ்யன் அவன் மட்டும் வந்து இந்த வாரே ஆச்சாரியன் அந்த இடது கால் அவனை பார்த்து சொன்னார், அப்பா சிஷ்யா இது என்னவோ எனக்கு வலது கால் தான் ரொம்ப வலிக்கிறது, வலது கால் தான் வலிக்கிற மாதிரி இருக்கு, இடது கால் அவ்வளவு வலி இல்லை, நீ வலது கால் தான் வலிக்கிறது. இன்னைக்குன்னு பார்த்து அவன் வலது கால் வேற வரல. யார் சிஷ்யன்? சிஷ்யன் வேற வரல, எனக்கு கால் பிடிக்கிறதுக்கு இல்லை, நீ இன்னைக்கு இடது காலை விட்டுட்டு நீ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்னோட வலது காலை கொஞ்சம் பிடி சொன்னார் ஆச்சாரியன். சொன்ன உடனே சிஷ்யன் சொன்னான், அது அவன் கால், நான் தொடமாட்டேன். அந்த இடது கால் சிஷ்யன் சொன்னான், அது அவன் கால், நான் தொடமாட்டேன். அடுத்த ஆச்சாரியன் தூக்கி வாரி போட்டு, டேய் அது அவன் கால் இல்லடா, என் கால் தான். அது அவன் கால் இல்லடா, அது என்னுடைய கால் தான், ரெண்டுமே என்னுடைய கால் தான். உங்க காலில் விட்டா பட்டா போத்து விட்டுடுவேன் போல இருக்கு, அதெல்லாம் கிடையாது, இது என்னுடைய கால் தான், அதனாலே நீ கொஞ்ச நாள் புடி அப்படின்னார் ஆச்சாரியன் சொல்லு. சிக்ஷன் அதெல்லாம் முடியாது, நாளைக்கு அவன் வந்தா கத்துவான் சுவாமி, உங்களுக்கு தெரியாது, ஏண்டா என் காலை தொட்டேன் அவன் கத்துவான், சும்மா அப்புறம் ஒரே சண்டை ஆயிடும் உங்க 2 பேருக்குள்ள, அதெல்லாம் முடியாது, நீர் வகுத்து கொடுத்துட்டீர், இந்த கால் அவனுக்கு இந்த கால் எனக்குன்னு கொடுத்துட்டீர், அவன் காலை நான் தொடமாட்டேன், என் காலை மட்டும்தான் தொடுவேன் சொன்னாரு. அது பெரிய வம்பா போச்சு, எனக்கு இந்த கால் தான்டா வலிக்கிறது, வலது கால் தான்டா வலிக்கிறது, பரவாயில்லடா வலது காலை புடிடா. ஆச்சாரியன் ரொம்ப போராடின உடனே சிஷ்யன் சரி நீர் சொல்றீன்றதுக்காக வர,
நாளைக்கு வந்து அவன் சண்டை போட்டான்னா எனக்கு தெரியாது, பார்த்துக்கோ, நீர் தான் அவனிடத்துல சொல்லணும், அதனால பார்த்துக்கோ, இருதோ இவ்வளவு சொல்றீரேன்னு வலது காலை பிடிச்சு விடுறேன் அப்படின்னா வந்து வலது காலை பிடிச்சான். என்ன பெரிய அவன் என்ன பெரிய வந்து சொல்லுது, நாளைக்கு என்ன பெருசா என்ன சொல்லிடுவாங்க, இது என்ன ஏன் கால் என்ன பெரிய என்ன வந்து சொல்றான்னு பார்த்துக்கோ அப்படின்னாரு ஆச்சாரியர். ஆச்சாரியின் காலெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டான். அடுத்த நாள் வந்தான், 2 சிஷ்யரும் வந்தான். முதல்ல இடது கால் வந்து நான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம், வலது கால் சிஷ்யன் அவன் உள்ள வரும்போதே கேட்டுட்டே வந்தான், என்னுடைய காலை தொட்டவர்கள் யாரேனும் உண்டா அப்படின்னு கேட்டுட்டே வந்தான். அடுத்தார் ஆச்சாரியன் போட்டார், டேய் அது ஏன் கால்டா, உன் காலை தொட்டவர்கள் உண்டான்னு வரேன், இங்க வாப்பா உட்காருப்பா, உனக்கு சொல்றேன், நான் ஒண்ணு சொல்றேன், கோச்சு காலை சொல்றேன். நேற்றுக்கு என்னவோ எனக்கு வலது கால் தான் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருந்தது, அதனால ஒரு 10 நிமிஷம், ரொம்பலாம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் இந்த இடது காலை கூட்டு வலது காலை பிடிக்க சொல்லு அப்படின்னு. உடனே என்னது என் காலை அவன் தொட்டுட்டானோ கேட்டார் அந்த வலது கால் சிஷ்யம். ஏய் உன் காலை தொல்லடா, என் காலை தான்டா தொட்டான், ஒரு 10 நிமிஷம் தான்டா தொட்டான், அதனால அதெல்லாம் கிடையாது, என்னுடைய காலை அவன் தொட்டு விட்டான்னா அவன் தொட்ட காலை வெட்ட வேண்டும், அவன் தொட்ட காலை வெட்டிடணும், என் காலை எப்படி அவன் தொடுவான், இனிமே அந்த காலை உனக்கு இருக்கக்கூடாது, இது ஒரே இந்த காலுக்கெல்லாம் தோஷம் வந்து கொடுத்து இனிமே அந்த காலை இருக்கக்கூடாது அப்படின்னு அறுவாடு எடுத்துட்டு வந்துட்டோம் சிஷ்யம். டேய் அது ஏன் கால் தான் வெட்டாதடா, நீ காலையை பிடிக்க வேண்டாம் நீ சொல்லி அவனை போராடி அவனை அனுப்புறதுக்குள்ள கடைசியில ஆச்சாரியனுக்கு ஒரே பாடா விடத்திலே போராட்டமாக போய்விட்டதுன்னு வேடிக்கை ஒரு கதை தெரிவிப்பதுண்டு விடத்துல. இதெல்லாம் என்னன்னா தன்னுடைய ஆனந்தத்துக்காக செய்யக்கூடிய கைங்கரியம், அது இப்படிதான் இருக்கு. நம்முடைய ஆனந்தத்துக்காக எனக்கு கால் பிடிக்கிறது சுகமா இருக்கு, ஆச்சாரியன் காலை பிடிக்கிறது சுகமா இருக்கு, இது ஏன் கால் நான் என்ன பிடிச்சுப்பேன் அப்படின்னா கடைசியில இப்படிதான் வந்து முடியும். எப்படி கைங்கரியம் பண்ண வேண்டும், ஆச்சாரியர் ஆனந்தத்துக்காக கைங்கரியம், அவருக்கு ஆனந்தம் வரணும், அவர் எப்படி சொல்றாரோ அப்படி கைங்கரியம். அவருக்கு வலது காலை பிடிச்ச ஆனந்தம்னா சரி வலது காலை பிடிக்கிறா, இடது காலை பிடிச்ச ஆனந்தம்னா இடது காலை பிடிக்கிறா, இப்படி இருக்கணும். அந்த ஆனந்தத்துக்கு கைங்கரியம் தான். கடைசியில இப்படிதான் போய் முடியும். இப்படி ஒரு காலத்திலேயும் இருக்கக்கூடாது. பெருமானே உன் ஆனந்தத்துக்காக கைங்கரியமாக இருக்க வேண்டுமே தவிர எங்கள் ஆனந்தத்துக்காக கைங்கரியம் இருக்கக்கூடாது என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள் திருப்பாவையிலே என்று பார்க்கிறோம். நாம் பிரார்த்தித்தார் லக்ஷ்மணரோ இந்த கைங்கரியம் பண்ண வேண்டும் இல்ல. கடைசியில ஆச்சு, காடெல்லாம் முடிச்சுடுது, 14 வருஷம் முடிஞ்சது, கைங்கரியம் பண்ணதுல திருப்தி ஏற்பட்டதானா, திருப்தியே ஏற்படுது. அடவீட்டில் புகுந்த போது காட்டில் தனி இடத்தில் சுயம்பாகத்திலே வயிற்றை பெருக்கிற வடியாலே ஒப்போருண்ண மாட்டாரே உறுதிருக்கையாலே திருவன் கொத்த குடையும் உறுதிருக்கையாலே திருவன் சாமரத்தையும் தரிமை செய்தார் இருக்கிறார் பிள்ளலோகாச்சாரியர் ஸ்ரீவச்சன பூஷணத்தில். அந்த அடவீட்டில் புகுந்த போது 14 வருஷம் காலெல்லாம் முடிஞ்சுடு. ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும், திரும்பி வந்தாச்சு, நாட்டுக்கு வந்தாச்சு. பார்த்தா நேரா எல்லாரும் வந்தா சரி, எல்லாரும் நாட்டுல நிறைய பேர் ஆகிட்டான். அவனுக்கு கைங்கரியம் பண்றேன் நிறைய பேர் கூட்டான். லக்ஷ்மணனுக்கா கை துடிக்கிறது, எல்லாருமே நாமே பண்ணணும்னு கை துடிக்கிறது. ஏன் நிறைய பேர் இருக்கான், என்ன பண்றதுன்னு தெரியவே இல்லை. எனக்கு இது எதை போல காட்டில் தனி இடத்தில் சுயம் பாகத்திலே வயிற்றை பெருக்கிற வடியாலே மறுபடியும் சாப்பாடு தான் துஷ்டா. நமக்கு சாப்பாட்டை பத்தி சொன்னாதானே தெரியும். சரி, காட்டில் தனி இடத்தில் காட்டுல என்ன ஆச்சுன்னா சில பேர்லாம் ஆழ்வார் ஆத்துக்கார் பேர் குழந்தை மனைவி அவள் கர்ப்பமாக இருக்கிறாள். அதனால சரி கொஞ்ச நாள் போய் அம்மா ஆத்துல இருக்கட்டும், அவளுக்கு பிரசவம் வரப்போடுது, குழந்தை பிறக்க போறான், பிரசவம் வர வரைக்கும் அவள் அம்மா ஆத்துல இருக்கட்டும், அம்மா ஆத்துக்கு அனுப்பிச்சு வச்சுட்டார். ஆத்துக்கு கிரகத்துல கணவன் மனைவி இருந்தா அதுக்காக அனுப்பிச்சு வச்சுட்டார். நான் சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன் கேட்டா ஆத்துக்கார் அதெல்லாம் நான் பாத்து பண்ணி பெரிய என்ன ஒரு சாதம் வச்சுக்க தெரியாதா, சாதம் பண்ணிய தெரியாதா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா ஆத்துக்கார் சரி சரி அப்படின்னா ஆத்துக்காரி கிளம்பி போயிட்டேன். நேராக போனார். முதல் நாள் பார்த்தேன், ஏன்னா அவர் இது வரைக்கும் சாப்பாடு கரண்டியே பிடிச்சது இல்லை. இன்னும் 10ஆவா சொல்லிவிட்டாரு. சரி திருப்பி போய் எப்படி அவள்கிட்ட சாதம் பண்றதுன்னு எப்படி கேட்கறது. சரி பரவாயில்ல நாமே வைப்போம், என்ன பெரிய சாதம் வைக்கிறது, என்ன சாத்தை வச்சு தண்ணியை விட்டா அது குக்கர் பூவ போடுது, பெரிய சாத்தை வைப்போம் அப்படின்னு நேராக போனேன். பார்த்தேன் சரி டம்ளர் இப்படி சின்னதாக இருந்தது. சரி நாம எப்படி ஒரு சாதம் சாப்பிடுவோம், ஒரு 3 டம்ளர் சாதம் போடுவோம், 3 டம்ளர் அரிசியை போட்டோம்னா 3 டம்ளர் சாதம் ஆகும், அதனால நமக்கு சரியாது நினைத்தா அந்த கணவன் நினைச்சேன். எனக்கு தெரியாது அரிசி போட்டால் அரிசியோட சாதம் அதிகமாகும்னே தெரியாது. போட்டால் அரிசியை போட்டால் நிறைய ஏகமாக ஆயிடுது சாதம். ஏன்னா அது இவ்வளோ சாதம் ஆயிடுது, என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. சரி அரிசி வைக்கிற விலையில சாத்தியா தூக்கி கொட்ட முடியும், என்ன விலை வைக்கிறது, கிலோ 60 ரூபா 70 ரூபா விற்கிறது, போய் தூக்கி போட முடியுமா. சரி பரவாயில்ல சாப்பிடுவோம் நினைச்சார் கணவன். எல்லாத்தையும் சாப்பிடுவோம், அந்த சாதத்தெல்லாம் சாப்பிடுவோம். ஐயோ என்னடா அது இது ரொம்ப அதிகமாகிடுது, நாளைக்கு கொஞ்சம் குறைச்சி வைப்போம் நினைத்தா. அடுத்த நாள் 2வது நாள் ஒரு 2.5 டம்ளர் வைக்கும் நினைத்தா. 2.5 டம்ளர் வச்சா அதுவும் நிறைய ஆயிடுது. சரி என்ன பண்ணுறதுன்னு அதையும் சாப்பிடுவோம்.
மூணாவது நாள் ஒரு 2.25 டம்ளர் வச்சான், அடுத்த நாள் ஒரு 2 டம்ளர் வச்சான். இப்படி வச்சு என்னாச்சுன்னா அதுவே பழகி போச்சு. சரி எதுக்கு இப்படியெல்லாம் கஞ்சத்தனை பண்ணிட்டு ஒரு 3 டம்ளர் வச்சுடுவோம் நித்தியம் அப்படின்ட்டு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சு ஆச்சு. குழந்தையெல்லாம் பிறந்துடுத்து மனைவிக்கு, குழந்தையெல்லாம் பிறந்து மனைவி கிளம்பி திரும்பி வந்துட்டா. ஆத்துக்கு வந்தா தன்னுடைய வீரத்துக்கு திரும்பினாள். நீ வந்து ஆத்துக்காருக்கு சாதம் பண்ணி சாதத்தை பண்ணி அவள் கொண்டு வந்து சாப்பாடு போட்டா இவர் மொத்த சாத்தையும் குழம்பு சாத்துக்கே சாப்பிட்டு முடிச்சுட்டார். மொத்தமே 2 டம்ளர் சாதம் வச்சுருந்தார். என்னன்னா இப்படி சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன், என்னவோ மகாசுரன் கடோத்கஜன் மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். நான் உங்களுக்கு எனக்கு குழந்தைக்கு 3 பேருக்கு சேர்த்து சாதம் வச்சேன், நீர் ஒருத்தரே ஒரு சாத்துக்கே சாப்பிட்டு முடிச்சுட்டேரு அப்படின்னா ஆத்துக்காரு என்ன பண்றது, தனியா இருக்கும்போது எவ்வளவு சாதம் வைக்கிறதுன்னு தெரியல, எகமா பண்ணி சாப்பிட்டு வயிறு பெருத்து போச்சு. வயிற்றை பெருக்குதல் இருக்குதான், வயிற்றை பெருக்கிறதுன்னு பேரு. வயிறு பெருக்கி போச்சு, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னா அந்த கணவன் அதை போலத்தான் லக்ஷ்மணனுக்கு ஆச்சு. லக்ஷ்மணன் என்ன பண்ணா, வயிற்றை பெருக்குமா போலே கைங்கரியத்தை பண்ணி ஆசை பெருகிடுது. நிறைய பண்ணணும்னு ஆசை. அதனால என்ன பண்ணாங்க, இங்க வந்தான். இப்படி இருக்கிறவா என்ன பண்ணுவா அப்படின்னா, வயிற்றை பெருக்கிறபடியாலே உப்பு நம்ம அட்டாது. இவரெல்லாம் பெரிய ததியாராதனைக்கு போனோம் அப்படின்னா, ஏதாவது 4 பேர் சாப்பிட்ற இடத்துக்கு போனா எல்லாரோடையும் சேர்த்து உட்காந்து சாப்பிட மாட்டேன். எல்லாரும் உட்காரும், நான் கடைசியா சாப்பிட்றேன், நான் எல்லாரும் சாப்பிட்டு கடைசியா சாப்பிட்றேன். இப்ப என்ன அவசரம் சாப்பிட்றதுக்கு, எல்லாரும் கடைசியா சாப்பிட்டுக்கலாம், போடுவோம், நான் போடுறேன், கொஞ்ச நேரம் சாப்பிட்டு உட்காடுறேன். எல்லாரும் சாப்பிப்போம், சாப்பிட்டு கடைசியா தனியா உட்காரும். என்ன 4 பேரோட சேர்த்து உட்கார்ந்தா எல்லாரும் பார்த்துப்பா எப்படி சாப்பிட்றான் பாரு, பெரிய மகாசுரன் மாதிரி சாப்பிட்றான். 4 பேர் கண்ணை போட்டு போறா. அதனால எல்லாரும் முன்னாடி சாப்பிடக்கூடாது, தனியா சாப்பிடும். இன்னும் உப்பு ஒன்றும் உண்ண மாட்டான், உப்பு ஒன்று தனியா சாப்பிடுவோம், எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட மாட்டான். அதை போலத்தான் லக்ஷ்மணன் எல்லாரோடையும் சேர்ந்து கைங்கரியம் பண்ண முடியும். என்னன்னா இவருக்கு மட்டும் அதிகமா கைங்கரியம். என்ன பண்ணா, பட்டாபிஷேக சமயத்தில் பட்டாபிஷேகம் ஆகும்போது என்ன, ஒரு திருக்கையாலே திருவெண்கட்ட குடையும் ஒரு திருக்கையாலே திருவஞ்சாமரத்தையும் தரித்தனிம செய்தான். எல்லாரும் ஒரு கையில கைங்கரியம் பண்ணும். பரதன்னா ஒரு சாமரத்தை எடுத்து வீசினா, குரங்கன்னா ஒரு திருவால வட்டம், ஒரு கையில எல்லாரும் கைங்கரியம் பண்ணான். லக்ஷ்மணனுக்கு மட்டும் 2 கையிலே கைங்கரியம். ஒரு கையாலே கொடையை பிடித்தான், ஒரு கையாலே சாமரத்தை வீசினான். என்ன கைங்கரியம் பத்தல, காட்டுல எல்லாம் தானே பண்ணி பழக்கம். அதனால நாட்டுக்கு வந்த பிற்பாடம் எல்லாம் தானே பண்ண வேண்டும் என்று கொடையை பிடிப்பதென்ன, சாமரம் போடுவதென்ன, இப்படி எல்லா கைங்கரியத்தையும் அவனே பண்ணான் லக்ஷ்மணன் என்று பார்க்கிறோம். அப்படித்தான் ஆண்டாளுக்கும் கைங்கரியத்திலே ஆசை. இன்னும் பண்ணணும் போராது. 14 வருஷம் பண்ணது போரலையே, இன்னும் பண்ணணும் என்றல்லவா நினைத்தான். அதே போலத்தான் ஆண்டாளுக்கு பண்ணது போராது, இன்னும் பண்ணணும். அப்படித்தானே சொன்னார். இடத்திலே 4 நரும் பொழில் மாலிரும் சோழ நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணை வாய் நேர்ந்து பராதி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன், ஏறு திருவுடையான் இன்னு வந்திவை கொள்ளும் கொலோ. தெரிவிக்கிறாள் ஆண்டாள். அற்புதமான பாசுரம் நாச்சியார் திருமொழியில். 4 நரும்பொழில் மாலிரும் சோழ நம்பிக்கு. விடத்திலே பெருமான் திருமாலிரும் சோழ மலையிலே இருக்கக்கூடிய பெருமானுக்கு நான் என்ன பண்ணணும், 100 தடாவில் வெண்ணெய், 100 பாத்திரம் நிறைய வெண்ணெய். ஏன் 100 பாத்திரம் நிறைய வெண்ணெய் கொடுக்கணும், மேலே 100 பாத்திரம் நிறைய அக்கார வடிசு எல்லாம் சமர்ப்பிக்கணும். இதெல்லாம் என்ன கைக்கரியம். நிறைய வெண்ணெய் கொடுக்க வேண்டும், நிறைய அக்கார வடிசலை கொடுக்க வேண்டும். இதெல்லாம் அவன் வந்து ஸ்வீகரிக்க வேண்டும், பெருமான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏறு திருவிடையார் இன்றி வந்திவை கொள்ளும் கொலோ சொன்னான். சரி, அவன் கொண்டான், எல்லாவற்றையும் சாட்டான். இன்று இத்தனையும் மமுது செய்திட அப்பேரி எல்லாத்தையும் சாப்பிட்டான். 100 பாத்திரம் வெண்ணைக்கு சாப்பிட்டான், 100 பாத்திரம் அக்கார வடிசலையும் சாப்பிட்டான். இனிமே என்ன வேணும் ஆண்டாளே, உனக்கு என்ன வேணும், எல்லாத்தையும் சாப்பிடுறேன்னு வச்சுக்கணும். திருமாலின் சோழ மலை அழகர் ஆண்டாளை பார்த்து கேட்கிறேன், ஆண்டாளே வரேன், எல்லாத்தையும் வரேன், வந்தேன், எல்லாத்தையும் சாப்பிடுறேன், 100 பாத்திரம் சாப்பிடுறேன், இப்ப சொல் உனக்கு என்ன வேணும் கேட்டேன். கேட்ட வர ஆண்டாள் தெரிவித்தான். கொள்ள வந்தோ வல்லோ குடுக்க வந்தோம். நாங்கள் கொள்ளுவதற்காக வரவில்லை பெருமானே, நான் 100 பாத்திரம் வெண்ணெய் கொடுத்தேன், எனக்கு ஒரு 2 வெள்ளி பாத்திரமாவது திருப்பி கொடுக்கணும். ஏதோ கேட்பதற்காக வரவில்லை பெருமானே, கொடுக்க வந்தோம். இன்னும் நான் கைங்கரியம் தான் பண்ணுவேன். நான் 1 100,000 கொடுத்து பின்னமாடும் செய்வன் என்றால் தெரிவிக்கிறார். 100 சாப்பிட்டுட்டியா, நிறுத்த மாட்டோம். அதோடு 1 100,000 1 100,000 100 into 1000 அப்படின்னா எவ்வளவு? அதை போல 100,000 1க்கு 100,000 100 பாத்திரத்துக்கு 100 into 100,000. மெதுவா இடத்துல போய் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கணும். அவ்வளோ பாத்திரம் நிறைய வேணும், அவ்வளோ பாத்திரம் நிறைய அக்கார வடிச்சு இதையெல்லாம் கொடுப்பேன். சரி, அதையெல்லாம் சாப்பிட்டுட்டா நான் நிறுத்திடுவியாடி, எனக்கு என்ன சாப்பிட்றதுக்கு என்ன சாமர்த்தியம் பார்த்தாலும் அவ்வளோ பெருவாயா
இன்னும் உலகத்தையே வாயிலே சாட்டவன். இதெல்லாம் என்ன பெரிய மாத்திரம் வேண்டையாவது அக்கார படிச்சுடாவது எல்லோ கொடுத்தாலும் ஒரு வாயிலே சாப்பிடுவேன். அப்புறம் என்ன பண்ணுவோம் கேட்டா கெட்டவாறு பின்னுமாடும் செய்வன். அப்புறமும் நாங்கள் எதுவும் வாங்கிக்க மாட்டோம். தெரிவிக்கிறார், நாங்கள் கொள்ள மாட்டோம், பின்னும் கொடுக்கும், இன்னும் கைங்கரியம் செய்வோம், இன்னும் கைங்கரியம் செய்வோம், கைங்கரியத்தை நிறுத்தவே மாட்டோம். எவ்வளவு பண்ணாலும் கைங்கரியத்திலே ருசி குறையாமல் மீண்டும் மீண்டும் கைங்கரியத்தை பண்ணிட்டே இருக்கும். எங்களுக்கு இதனாலே ஒரு பிரயோஜனம் என்பதே கிடையாது என்று தெரிவிக்கிறாள் ஆண்டாள். அதுவும் என்ன, நீ அமுது செய்திடம் பேரில் அப்படின்னு நாங்கள் நிர்பந்தித்தோம் என்கிறபடியாலே நீ ஏதோ இந்த வெண்ணெய் அக்கார வடிசிலையும் சாப்பிடக்கூடாது. உனக்கு ஆனந்தம் இருக்கு. உன்னுடைய ஆனந்தத்திற்காக கைங்கரியம் செய்வோமே அன்றி நாங்கள் கொடுத்தோம் ஏதோ ஆண்டாள் நிர்பந்திக்கிறார் அதனால போனோம், அப்படி இருக்கக்கூடாது. அது பேர் கைங்கரியமே இல்லை. நீயே ஆனந்தப்பட்டு இன்ன வேண்டும் என்று கேட்டு எங்கள் இடத்திலே பெற்று செல்ல வேண்டும் என்று லக்ஷ்மணன் ஆசைப்பட்டா போலே ஆசையோடே கைங்கரியம் செய்கிறாள் ஆண்டாள். இது 2 பேருக்கும் உண்டான சாமியம் என்று பார்க்கிறோம். லக்ஷ்மணனுக்கும் ஆண்டாளுக்கும் அப்படி கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். அதனால்தான் என்ன எல்லாத்தையும் விட்டுட்டாரு. துக்கத்தை விட்டான், சொம்பரை விட்டான், எல்லாவற்றையும் விட்டான்னு பார்க்கிறேன். காட்டுக்கு போனால் கட்டிலே ஒரு நாள் அவ்விடத்திலே கங்கையெல்லாம் தாண்டியாச்சு. கங்கை கரையை கடந்தாயித்து ராமன் காட்டுக்கு புறப்பட்ட காலத்து தாண்டி கொஞ்சம் தூரம் தள்ளி போட்டு தள்ளி போய் சரி கொஞ்ச நேரம் அவ்விடத்திலே உறங்கலாம். அன்றைய தினம் முதல் நாள் காட்டிலே தங்கக்கூடிய முதல் நாள். அன்றைய தினம் ராத்திரி வேளையில கொஞ்ச நேரம் நீ ரெஸ்ட் எடுக்கலாம். ராமன் சீதை லக்ஷ்மணன் 3 பேரும் படுத்துக் கொள்ளலாம்னு நினைத்தார்கள். லக்ஷ்மணா நீயும் படுத்துக்கோ அப்படின்னா ராமன் சொன்னான், கொஞ்ச நேரம் அன்னைக்கு படுத்துட்டான். லக்ஷ்மணன் அன்னைக்கு ஒரு நாள் தான் படுத்தவன் என்ன ஆச்சு அப்படின்னா கண்ணு கொஞ்சம் அசந்து விடுது. கொஞ்சம் அதிக நேரம் தூங்கிட்டான் லக்ஷ்மணன். ராமன் எழுந்திருந்தான். ராமன் முதல்ல எழுந்துட்டான். எழுந்தான் லக்ஷ்மணன் கொஞ்ச நாள் தூங்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருந்தான். விடத்திலே பார்த்தான். ராமன் பார்த்தான், என்னடா தூங்கிட்டே இருக்கான், எழுந்திருக்கவே இல்லை. லக்ஷ்மணனை எழுப்பினான். லக்ஷ்மணா சுப்ரபாதம். ராமன் சுப்ரபாதம் படித்தான் லக்ஷ்மணன். லக்ஷ்மணா எழுந்துரு, லக்ஷ்மணா எழுந்துரு அப்படின்னா லக்ஷ்மணன் அடிச்சு பரண்டு எழுந்தோம். ஒன்னா எழுந்துட்டீடா வேற. ராமன் லக்ஷ்மணனை பார்த்து தெரிவித்தான், லக்ஷ்மணா எனக்கு என்னவோ எனக்கு நல்லா தூக்கம் தேவைப்படுறதுன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாம் ஒரு மாதிரி தூக்கம் வருது போல இருக்கு உனக்கு. நீ பேசாம ராஜ்யத்துக்கு திரும்பி போயிட. ராஜ்யத்துல பரதன் அவன் காத்துட்டு இருக்கான். திரும்பி எப்படா ஒருவேளை எப்போ கைங்கரியம் பண்ணலான்னு காத்துட்டு இருக்கான். கொஞ்ச நாள் நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போய். நீ எவ்வளவு நாள் தான் எனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பேன். கொஞ்ச நாள் போ, நீ கொஞ்ச நாள் நல்லா சாந்தியா இரு. பரதன் அவன் இத்தனை நாள் ரெஸ்ட் எடுத்தாச்சு. என்ன மாமா வீட்டுல போய் நல்லா சுகமா இவ்வளவு நாள் 12 வருஷ காலம் ஹனிமூன் போனவன் தான் மாமா வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை. இவ்வளவு காலம் கேகை தேசத்துல போனவன் தான் அங்கேயே இருக்கான். இருந்தது போற கொஞ்ச நாள் அவன் காட்டுல காரியம் பண்ணட்டும், நீ திரும்பி போயிட்டு வாடி சொன்னவாறே எழுந்திருந்தான். லக்ஷ்மணன் அடிச்சு பிறந்து எழுந்தான். உடனே லக்ஷ்மணன் அண்ணாவை பார்த்து தெரிவித்தான், அண்ணா சீதா பிராட்டி உம்மை விட்டு பிரிந்திருக்க சொன்னால் பிரிந்திருப்பாளா? இதை போலே நாட்டுக்கு போக சொன்னால் இருப்பாளா கேட்டான் லக்ஷ்மணன் ராமனை பார்த்து. ஏண்டா ஒன்ன சொன்னா நீ ஏண்டா வன்னியை பிடிச்சி எழுதுற? சீதா பிராட்டி மதனை யார அவளை பிடிச்சி எதுக்காக எழுதுற? ஒன்னதானே நான் திரும்பி போக சொன்னேன், அவளை எதுக்கிட்ட வந்தான். லக்ஷ்மணன் சொன்ன அதெல்லாம் கிடையாது, சொல்றத ஒழுங்கா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. சீதை உம்மை விட்டு பிரிந்து இருப்பாளா கேட்டான் லக்ஷ்மணன். கேட்டவாறே பார்த்தான் ராமன். இருக்க மாட்டா, சீதை இருக்க மாட்டா, அதுக்கு என்ன இப்போ கேட்டான். அதே போலத்தான் ராமன். அச்சசீதா தயாஹீனான் அச்சாஹம் விராகவம் முகூர்த்தமபி ஜீவாவஹ ஜனான்மத்யா விபோத்ருதம். புதமான ஸ்லோகம் வால்மீகி ராமாயணத்திலே. அச்சசீதா தயாஹீனா, சீதை இருக்கிறாளே, எப்படி சீதை உம்மை விட்டு பிரிந்திருக்க மாட்டாளோ அதே போலத்தான் நச்சாஹமபி ராகம், தாமும் உம்மை விட்டு பிரிந்திருக்க மாட்டேன். அதை போலதான் ஜலான்மத்யா விபோத்ருதம், ஜலத்திலே நீரிலே இருக்கக்கூடிய மீன் இருக்கிறது, அந்த மீனை போலேதான். அந்த மீனை ஜலத்திலிருந்து தூக்கி வெளில போயிட்டா என்ன இருக்கும்னா முகூர்த்தமபி ஜீவாவஹ. முகூர்த்தமபி ஜீவாவஹனா என்ன அர்த்தமா? யதி ஜீவாவஹ முகூர்த்தம் ஜீவாவஹ. புத்தமா வியாக்கியானம் செய்கிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். நாங்கள் உயிருடன் இருப்போமேயானால் ஒரு முகூர்த்த காலம் உயிரோட இருக்கும். உன்னை விட்டு பிரிந்து உயிரோட இருக்கணும் தான் ஒரு முகூர்த்தம் இருக்கும். என்ன சுவாமி ஒரு முகூர்த்தம்? கல்யாண முகூர்த்தம் மாதிரி சொல்றானே, என்ன பெரிய அது என்ன ஒரு முகூர்த்தத்துல என்ன ஆயிட போடுது? என்ன எதுக்காக ஒரு முகூர்த்தம்? உமக்கு உண்மையிலேயே அபிப்பிராயம் என்ன? உண்மையிலேயே உமக்கு எம்மை விட்டு பிரிந்திருப்பதுதான் அபிப்பிராயம் இல்ல ஏதோ வாய் வார்த்தைக்காக நீ பிரிஞ்சு போடு அப்படின்னு சொல்லினா, இல்ல உண்மையிலேயே எம்மை விட்டு பிரிந்திருக்கணும் தான் அபிப்பிராயமானு தெரிஞ்சுக்கிறதுக்காக உயிரோட இருக்கு ஒரு முகூர்த்தம் இருக்கு. உண்மையிலேயே எம்மை விட்டு பிரிந்திருப்பதுதான் உமக்கு அபிப்பிராயம் தெரிஞ்சுக்கிட்டு உடனே உயிர்.
எப்படி நீர்ல இருந்து வெள்ள தூக்கி போட்டா மீனானது அந்த நீர் பசை இருக்கிற வரைக்கும் துடிச்சுட்டே இருக்கும். நீர் பசை போயிடுச்சுன்னா உயிர் போயிடும். அதே போலத்தான் நாங்கள் பிரித்திருக்க மாட்டோம், எப்பொழுதும் சேர்ந்தே இருப்போம் தெரிவித்தார். அவ்விடத்திலே லக்ஷ்மணன் குளத்தில் மீனை போலே நானும் சீதா பிராட்டியும் ஒரு காலத்திலேயும் உண்மை விட்டு பிரித்திருக்க மாட்டோம்னு தெரிவித்தவர் தான் அன்றைய தினம் தூக்கத்தை விட்டவர் தான். இதுக்கப்புறம் 14 ஆண்டு தூங்கினான்றதே கிடையாது. அவன் நித்ராஞ்ச மந்திரிஞ்சா என்று எல்லாவற்றையும் விட்டார், தூக்கத்தை விட்டார், சோம்பலை விட்டார் என்று பார்க்கிறோம். அதே போலத்தான் இவ்விடத்திலே ஆண்டாள் ஆண்டாள் அவர் எப்படி தெரிவித்தாரோ உத்தமபிகீவாவா ஜலான்மத்யா விபோத்ருதம் என்று எம்பெருமானை ராமபிரானே உண்மை விட்டு பிரிந்து ஒரு காலத்திலேயும் நான் உயிர் தரித்திருக்க மாட்டேன்னு சொன்னேன். அதே போலத்தான் ஆண்டாள் சொன்ன பெருமானே உண்மை விட்டு பிரிந்து நான் இருக்க மாட்டேன். மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. பெருமானே மானிடவர்க்கென்று பேச்சுப்படி ஒரு பேச்சு. ஆண்டாளை வேற யாராவது ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துள்ளாமா? இந்த லோகத்திலே ஒரு மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துள்ளாமா? ஒரு பேச்சு காதிலே பட்டது என்று சொன்னாலே அழகில்லே உடனே பிராணம் போயிடுங்க. எம்பெருமானை தவிர வேறு ஒருத்தனை மனதாலே கூட நினைக்க முடியாது. அவனுக்கே அற்றுத்தி இருந்தவன் தான் எம்பெருமானை எல்லாம் என்று இருக்கக்கூடியவன். அவனை விட்டு பிரிந்து ஒரு க்ஷணகாலம் உயிர் தரித்திருக்க முடியாது என்று இருந்தவள் ஆண்டாள் என்று பார்க்கிறாள். மேல எல்லாம் துடிக்கிறாள். அவனை விட்டு பிரிந்து எம்பெருமானை விட்டு பிரிந்து மேகத்தை தூடு விடுவதென்ன, பார்த்த பதார்த்தங்களை எல்லாம் பார்த்து அழுவதென்ன என்றெல்லாம் இப்படி பெருமானை விட்டு பிரிந்தால் பொறுத்து இருக்க மாட்டா, எப்பொழுதும் அவனோட சேர்ந்து இருக்க வேண்டும் என்று இருக்கக்கூடியவர்கள் 2 பேர், லக்ஷ்மணனும் ஆண்டாள். 2 பேருக்கும் அந்த விஷயத்திலே சாமியம் என்று பார்க்கிறோம். அப்படி சேர்ந்தே இருந்தார். லக்ஷ்மணனும் சேர்ந்தே இருந்தார். சேர்ந்திருந்த போது எப்படி இருந்தார் அப்படின்னா எப்பொழுதும் அதுக்கப்புறம் தூங்கினார் என்பதே கிடையாது. எப்பொழுதும் விழித்திருக்கும் போதும் உறங்கக்கூடிய காலத்திலேயும் ராமனையே பார்த்துட்டு இருந்தார். இந்த காலத்துல என்ன ஆபத்து வருமோ, அவனுக்கு எப்பொழுது எந்த ஆபத்து வருமோ தெரியவில்லை அப்படின்னு எப்பொழுதும் கையில வில்லும் கையுமா நின்றே இருந்தது. ஒரு ஆபத்து வரக்கூடாது. வால்மீகி முனிவர் ராமாயணத்துல எடுத்து பார்த்தா எப்பொழுதும் எந்த ராமன் நடக்கக்கூடிய காலத்துல எவ்விடத்திலே ஒரு நதிக்கரையோ அல்லது ஒரு மடுக்கரையோ, அவ்விடத்திலே நதியோ அல்லது ஒரு சின்ன ஒரு ஆறோ எது வந்தால் என்ன பண்ணுவார் வால்மீகி முனிவர்? ராமன் இறங்கினான், அங்க சந்தியாவந்தனம் பண்ணான். ராமன் மாத்தியானிகம் பண்ணான், சாயம் சந்தியாவந்தனம் செய்தான். 3 வேளை விடாம சொல்லிட்டே வருவேன். 14 ஆண்டோ ராமன் இறங்கினா சந்தியாவந்தனம் பண்ணான்னு சொல்லிட்டே வருவேன். சொல்ற இடத்துல ஒரு இடத்திலேயாவது ராமனோடே லக்ஷ்மணனும் இறங்கினான், லக்ஷ்மணனும் சந்தியாவந்தனம் பண்ணான் அப்படின்னு சொன்னார் உண்டோன்னா கிடையவே கிடையாது. ஒரு நாள் லக்ஷ்மணன் சந்தியாவந்தனம் பண்ணதே கிடையாது. 14 ஆண்டு சந்தியாவந்தனத்தையே விட்டான் லக்ஷ்மணன். ஏன் சுவாமி 14 ஆண்டு ஏன் சந்தியாவந்தனத்தை விட வேண்டும்? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ராமன் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்து கொடுத்துனா என்ன பண்றது? சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கும் போது ஏதாவது புலியோ சிங்கமோ ஏதாவது பின்னாடியே அடிச்சு கொடுத்துனா என்ன பண்றது? அதனால அப்படியே பார்த்துட்டே இருக்கு. ராமனுக்கு எந்த ஆபத்து வரவில்லையா, எந்த பக்கத்துல இருந்து எந்த ஆபத்து வரதில்லையா அப்படின்னு எப்பொழுதும் ராமனிடத்தில அவனுக்கு ஒரு புறமும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அதனால தான் தூக்கத்தையே விட்டு ராத்திரியையும் பகலிலேயும் பாராமல் எப்பொழுதும் ராமனை சுத்தி வந்தான். இந்த மங்களாசாசன தற்பரத்தை, இதுக்குதான் நம்முடைய பூர்வர்கள் மங்களாசாசனம்னு பேர் வைத்தார்கள். மங்களாசாசனம்னா என்ன? இதா எம்பெருமானுக்கு மங்களங்களை ஆசாசிப்பது. பெருமானை உனக்கு எந்த ஒரு குறையும் வரக்கூடாது, எப்பொழுதும் நீ சௌக்கியமாக இருக்க வேண்டும், எந்த குறையும் ஏற்படக்கூடாதுன்னு பிரார்த்திப்பது தானே பண்றோம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அடியார்கள் வாழ, ரங்கநகர் வாழ, சடகோபன் தத்தமின் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமணியை இன்னும் 100 ஆண்டு இன்னும் வாழ வாழ வாழன்ட்டு எப்பொழுதும் வாழ்த்துகிறோம் அந்த எம்பெருமான். ஏன்னா எந்த ஒரு குறைவும் ஏற்படக்கூடாது, எப்பொழுதும் சௌக்கியமா இருக்க வேண்டும்னு நாம் அவனுக்கு வாழ்த்துகிறோம். அதுதான் மங்களாசாரம். அப்படிதான் இருந்தான் லக்ஷ்மணன். எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது. அந்த இடத்திலே லக்ஷ்மணன் ராமன் எல்லோரும் சித்திரகூட பர்வதத்திலே இருந்தார். சித்திரகூட பர்வதத்திலே இருக்கும்பொழுது அவன் திடீர்னு தூரத்திலே நிறைய தூசி எல்லாம் கிளம்புற சப்தம் கேடு. அது தூசி எல்லாம் பறந்தது மேலே அவன் இப்படி பார்த்தான். ஏடா இது பார்த்தாலும் துகள்கள் எல்லாம் பறக்கிறது, ரொம்ப பெரிய கோஷங்கள் கேட்கிறது, சப்தங்கள் எல்லாம் கேட்கிறது, பெரிய சேனை ஏதோ வர மாதிரி இருக்கு சித்திரகூட பர்வதத்துக்கு. யாரா பெரிய சேனை எடுத்துன்னு இந்த காட்டுக்குள்ள வர போற? லக்ஷ்மணா, அங்க ஒரு மரம் இருக்கு பாரு, உயரமான மரம், அந்த மரத்தின் மேலே ஏறி யார் வரான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு தெரிவித்தான் ராம். தெரிவித்தவாறே பார்த்தான் லக்ஷ்மணன். நேரா ஏறினான், மரத்தின் மேல ஏறினான். மரத்தின் மேல ஏறிட்டு தூரத்திலிருந்து பார்த்தான். பார்த்தவரை, அண்ணா
ஆபத்து ஆபத்து, முதல்ல அக்னியை அணையும் அறிவித்தார். அக்னி எப்பொழுதும் திரிகால அக்னி, எப்பொழுதும் அக்னி ஹோத்திரம் பண்ணக்கூடியவன் ராமன். அக்னி எரிஞ்சுட்டே இருக்கும். ஏன் அத்தையத்துக்கு அடையணும் அப்படின்னா அக்னியிலேருந்து புகை வருது. அந்த புகையை பார்த்து நம்மை நோக்கி வந்துடுவோம். யாரு வர போறான்? பரதன் வந்துருக்கான். தனியா வரல பரதன், பெரிய சதுரங்க சைன்யத்தோட வந்து கொண்டு இருக்கிறான். எல்லா சேனையும் கூட்டி வந்துட்டு இருக்கான். யாரை கொள்றதுக்கு வரோம்? உண்மை கொள்றதுக்கு தான் வரும். கொண்டுனோம் 14 ஆண்டு கழிச்சு திருப்பி வந்தா ராமனுக்கு ராஜ்யம் கொடுக்கணும்னா எதுக்கு ராஜ்யம் கொடுக்கறது? இப்ப நம்ம கையில ராஜ்யம் இருக்கு. போவோம், காட்டுக்கு போவோம், காட்டிலே கொண்டுடுவோம். ராமன் கொன்று விட்டோம்னா ராஜ்யம் நம்ம கையிடும். அதனால ஒரு குறைவும் ஏற்படாது. நாம் எப்பொழுதும் ராஜ்ய பரிபாலனம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு காட்டுக்கு வரா. சைன்யத்தை கூட்டிட்டு இல்லைன்னா இதுக்கு சேனையோட வரும். இதுக்காக சேனையை கூட்டிட்டு வரணும். அதுக்காக தான் வரான். நீர் போயும் அதனையாரோட சௌக்கியமாகும். நான் போறேன், எல்லாரையும் கொண்டு விடுறேன். பரதன் சத்ருகுணன் தொடங்கி ஒருத்தரையும் பார்க்காமல் அத்தனை பேரையும் முடித்து விடுகிறேன் சொன்னான் லக்ஷ்மணன். சொன்னவாறே பார்த்தான் ராமன். முதல்ல இறங்குடா மரத்துல இருந்து. முதல்ல மரத்துல இருந்து இறங்குடா. எதனால இப்படி போய் பேசுகிற? பரதனை பத்தி தெரியாது அவனுக்கு. பரதன் போய் இப்படி நினைப்பானா? ஒரு காலத்திலேயும் கிடையாது. பரதன் இப்படி நினைத்தான் என்பதே கிடையாது. என்ன பக்தி, என்ன பக்தி எனக்கு என்னிடத்திலே ஒரு காலத்திலேயும் வரமாட்டான் என்று பிற்பாடு ராமன் உபதேசம் பண்ணான்னு பார்க்கிறோம். அதெல்லாம் எதனால? மங்களாசாசனம் தற்பரது. யாரால ஆபத்து வரும் தெரியலையே. பெருமான் ராமனுக்கு யாரால ஆபத்து வரப்போகிறதோ என்று துடித்துக் கொண்டிருந்தான் லக்ஷ்மணன். அதே போலத்தான் ஆண்டான். என்ன பண்ணா? அவனுக்கு ஆபத்து வரக்கூடாது என்கிறபடியால்தான் அவனுக்கு பல்லாண்டு பாடுகிறாள் என்று பார்க்கிறோம். மன்றி புலகமடந்தாய் அடி போத்தி, சென்றங்கு தென்னிலங்க செந்தாய் திரள் போத்தி, பொன்ன சகடமுதைத்தாய் புகழ் போத்தி என்று போத்தி 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 என்று அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறாள் ஆண்டாள். ஒருவரையும் வரக்கூடாது என்று எல்லாத்துக்கும் அவனுக்கு பல்லாண்டு பாடுகிறாள் ஆண்டாளும் என்று பார்க்கிறோம். இதுவும் லக்ஷ்மணனிடத்தில் இருந்து கற்றுக்கொண்டதுதான். இதிலிருந்து ஆபத்து வருமோ தெரியல, எப்படி ஆபத்து வருமோ தெரியவில்லையே என்று பரதனுக்கே பயந்தான் லக்ஷ்மணன். அதே போலத்தான் ஆண்டாளோ ஆபத்து நிறைந்த இந்த உலகத்திலே பெருமான் நடந்தானே என்று அன்று நடந்ததுக்கு இன்று மங்களாசாசனம், அன்று என்றோ நடந்ததுக்கு இன்று மங்களாசாசனம் பண்ணுகிறாள், வயிறு பிடிக்கிறாள் ஆண்டாள் என்று பார்க்கிறோம். அது ஆண்டாளுக்கு உண்டான சுபாவம் என்று பார்க்கிறோம். இப்படி 2 பேரும் பறிந்தார்கள். 2 பேரும் போட்டி போட்டுக் கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணார்கள். இதுக்கு காரணம் என்ன? இப்படி லக்ஷ்மணன் பின்னாடியே காட்டுக்கு கூட வந்து அண்ணாவுக்கு இப்படி கைங்கரியம் செய்வதற்கு காரணம் என்ன? ஆண்டாள் இப்படி கைங்கரியம் செய்ய வேண்டும் துடிப்பதற்கு காரணம் என்ன? 2 பேரும் காரணம் ஒரே காரணம் சொல்றோம். என்ன காரணம்? எப்பொழுது சொன்னால் லக்ஷ்மணன் காலத்திலே ஹனுமான் அவன் வந்து நின்றான் ராமனிடத்திலே பேசுவதற்கா. அப்பொழுது ராமன் லக்ஷ்மணனை பார்த்து சொன்னான், லக்ஷ்மணா, ஹனுமான் ரொம்ப நல்லா பேசலாம், இவரிடத்துல என்னாலே பேச முடியவில்லை, நீயே பேசு அப்படின்னு லக்ஷ்மணனை பார்த்து தெரிவித்தான். லக்ஷ்மணனை பார்த்து தெரிவித்தவாறு லக்ஷ்மணன் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். நான் யார் அப்படின்னு சொல்ல வேண்டும்ன்றதுக்கா அவர் இடத்துல போனான். போய் அகம் அஸ்ய அவரோ புராதா குணைத்தாஸ்யம் உபாகதா. லக்ஷ்மணன் தெரிவித்த வார்த்தை, நான் அகம் அஸ்ய அவரோ புராதா, நான் இவருக்கு பின்பிறந்தவன். ராமன் இருக்காரு, இவருக்கு பின்பிறந்தவன். அகம் அஸ்ய, அஸ்யன்றதுக்கு என்ன அர்த்தம்? அஸ்ய மதே, அவருடைய அபிப்பிராயத்தாலே நான் அவருக்கு பின்பிறந்தவன். என்ன சுவாமி, லக்ஷ்மணனுடைய அபிப்பிராயத்தால பின்பிறந்தவன் இல்லையா? தம்பின்னே ஒத்துக்கலையா லக்ஷ்மணன்? என்ன சொல்ல வரோம்? அவருடைய அபிப்பிராயத்தாலே, ராமன் அபிப்பிராயத்தாலே என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நான் அவனுக்கு பின்பிறந்தவன், நான் அவனுடைய தம்பி, அதனால காட்டுக்கு வந்திருக்கு, இப்பொழுது காட்டுக்கு வந்து அடிமை செய்கிறேன் நினைச்சிட்டு இருக்கான் ராமன். அது கிடையாது. நான் காட்டுக்கு வந்ததற்கு காரணம் நான் ராமனுடைய தம்பி என்கையாலே அல்ல. எதனால தெரியுமா? குணைத்தாஸ்யம் உபாகதா, அவனுடைய குணத்துக்கு தோற்று வந்தேன். என்ன குணம்? என்ன குணம்? குணவானாக இருக்கக்கூடியவன், அவனுடைய குணத்துக்கு தோற்று அதற்கு அடிமைப்பட்டு கைங்கரியம் செய்ய வந்திருக்கிறேன் என்று லக்ஷ்மணன் அற்புதமாக தெரிவித்தான். தம்பின்றதுக்காக வரல, குணத்துக்கு அடிமைப்பட்டு வந்திருக்கிறேன். அதே போலத்தான் ஆண்டாள் 21வது பாசுரம் திருப்பாவையிலே ஏத்த கலங்கள் தொடங்கக்கூடிய பாசுரம். அதிலே தெரிவிக்கிறாள், மாத்தா உனக்கு வழி தொடங்கும் வாசக்கை, ஆத்தாது வந்தும் நடிபடியுமா போலே போத்தியா வந்தோம் புகழ். மாத்தார் உனக்கு வழி தொடங்கும் வாசக்கள், சத்ருக்கள் எல்லோரும் எப்படி உன்னுடைய அம்புக்கு தொட்டு வருவார்களோ, பானத்துக்கு தொட்டு வருவார்களோ, அதே போல நாங்கள் எல்லோரும் உன்னுடைய அன்புக்கு தோற்று வந்தோம், உன்னுடைய குணத்துக்கு தோற்று வந்தோம். என்ன குணம்? என்ன குணம்? உத்தமுடையாய் பெரியாய் உலகினில் தொத்தமாய் இந்த சுடரே அப்படின்னு குணங்களை எல்லாம் அனுபவிக்கிறது. பூர்ணமாக அனுபவிக்கிறோம்னா திருப்பால் முழுவதையும் அனுபவிக்கிறோம்.
இடத்துக்கு உண்டான விஷயம் அப்படி குணங்களை எல்லாம் உடையவனே, இந்த குணத்துக்கு தோற்று நாங்கள் வந்தோம். கைக்கரியம் செய்ய துடிப்பதற்கு காரணம் என்னன்னா உன் குணப்படுத்தக்கூடிய பாடு என்று லக்ஷ்மணன் தெரிவித்தா போலே ஆண்டாளும் தெரிவிக்கிறாளா? எல்லா விதத்தாலையும் லக்ஷ்மணனுக்கும் ஆண்டாளுக்கும் சாமி, இன்னும் ஒரு வகையிலே சாமி. அதை மட்டும் தெரிவித்து நிறுத்துகிறேன். கடைசியில 2 பேருக்கு உண்டான ஒரு மிகச்சிறந்த பிரபாவம், இதை போல மற்ற வேற யாருமே கிடையாதுன்னு சொல்ல வேண்டும். என்ன பிரபாவம்? லக்ஷ்மணன் இருக்கானே, அவனும் அற்புதமாக பேசக்கூடிய சாமர்த்தியத்தோட பேசக்கூடியவன். அவன் நன்னா பேசும். பேசுற சாமர்த்தியம் அவனை போலே கிடையவே கிடையாது. ஏன்னா ஆதிசேஷனாக இருக்கக்கூடியவன், ஆதிசேஷனுக்கே 1000 பிரணாமண்டலங்கள்னு பார்க்கும். அதோட பிறந்திருக்கான் லக்ஷ்மணன், பிறந்திருக்கான். வந்து ஆதிசேஷன் தான் லக்ஷ்மணனா பிறந்திருக்கான். அதனால நான் பேசுற சாமர்த்தியம் அதில் விட்டா அற்புதமா பேசுவான். அதனால தான் என்ன ஏற்பட்டது அப்படின்னா, பப்பா நதிக்கரையில அனுமானை பார்த்த காலத்துல அனுமான் நிறைய அற்புதமா பேசினவாறே லக்ஷ்மணனை பார்த்து தெரிவித்தான் ராமன். அப்பா அனுமான் இருக்கானே மடங்கா பேசுறான், வேத வினீதஸ்யா அப்படின்லாம் தொடங்கி அனுமான நன்னா கொண்டாடுறான். அற்புதமா பேசுறான். இவனுக்கு ஈடு கொடுத்து என்னால பேச முடியவில்லை, லக்ஷ்மணா நீ பேசு அப்படின்னு. இவனுக்கு ஈடு கொடுத்து என்னால பேசுற, லக்ஷ்மணா நீ பேசு என்று லக்ஷ்மணனை ஏவி விடுகிறான். நம் இடத்திலே ராமன் பார்க்கிறோம். அப்படி பேச்சு சாமர்த்தியம் தான் லக்ஷ்மணனை போல கிடையவே கிடையாது. என்ன பண்ணான்? காட்டுக்கு கிளம்பினான். விஷயம் நம்முடைய பூர்வர்கள் ஆராய்ந்து தெரிவிக்கிறார். காட்டுக்கு கிளம்பி நின்றான் ராமன். கிளம்பி நின்னவாறே வந்தான் லக்ஷ்மணன். வந்தான் காலில் விழுந்து என்ன சொன்னான் அப்படின்னா, சீதாவோ அஜாதியசாஹா ராகவம் ச மகாப்ரதம். சீதையை பார்த்து கொண்டு ராகவனை குறித்து வார்த்தை தெரிவித்தான். ராகவன் அவனிடத்திலே பிரார்த்தித்தான். ராகவனே அப்படின்னு தொடங்கி வார்த்தை சொன்னான். ராகவனே நீ ஏன் தொடங்க வேண்டும் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு காரணம் இருக்கு. ராகவன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரகுவம்சத்திலே பிறந்தவனே அர்த்தம். ரகுகுலத்திலே பிறந்தவனே. அதுல என்ன சுவாமி ரகுகுலத்திலே பிறந்தவன்னா என்ன பெரிய விஷயம்? ரகுகுலத்தை பிறந்தா என்ன அப்படின்னா ரகுகுலம் அப்படின்னா அதுக்கே என்ன பெருமைனா ரகுவாலே பெருமை. ரகுவுக்கு என்ன பெருமைனா வாரி வழங்கக்கூடியவன். யார் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவன். காலத்திலே இருந்தார் கௌத்த பிரவேதே வரதந்து சிஷ்யா. வரதந்துன்னு ஒரு முனிவர் இருந்தது. அந்த வரதந்துவுக்கு கௌந்தன் அப்படின்னு ஒரு சிஷ்யன் இருந்தது. அந்த சிஷ்யன் என்ன பண்ண அப்படின்னா ஆச்சாரிய இடத்துல எல்லாத்தையும் கத்துட்டான். எல்லா சகல சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் கத்துனா அந்த வரதந்து இடத்துல கத்துட்டு கடைசி நாள் நீங்க போனோம். ஆச்சாரிய இடத்துல போனோம். ஆச்சாரிய இடத்துல போய், ஆச்சாரியரே உமக்கு நான் ஏதேனும் கைக்கரியம் செய்ய வேண்டும்னு நினைக்கிறேன், உமக்கு ஏதாவது பிரத்யுபகாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். சொல்லியிருக்கு, வேதம் சொல்லியிருக்கு, ஆச்சாரியாய பிரியந்தனமாஹ்ருத்ய பிரஜாதந்தும் மாத்யவச்சேசி இது வேதம் சொல்றது. ஆச்சாரியனுக்கு பிரியந்தனம், ஆச்சாரியத்துல எல்லாத்தையும் கத்துக்கோ. கடைசி நாள் இன்னைக்கு ஆச்சாரியனுக்கு என்ன ஆசையோ அதை கொண்டு வந்து கொடு. ஆச்சாரியன் எதை கேட்டாலும் கொடு அப்படின்னு சொல்லி இருக்கிறது வேதம். உனக்கு என்ன ஆசைன்னு சொல்லு, கொண்டு வந்து கொடுக்க சொன்னான். வரதந்து சொல்லு. அவ்விடத்துல கௌத்தன் சொன்னான். வரதந்து நடத்தி சொன்னவாறே பார்த்தார். வரதந்து பார்த்தார். இப்படி இருக்காங்க, இவன் என்ன சொல்றான்ப்பா, எனக்கு ஒன்றும் வேண்டாம்ப்பா, எதுவும் வேண்டாம், நீ வந்து என்னிடத்துல கேட்டியே, அர்த்தங்களெல்லாம் கேட்டுட்டியே, நல்லா கத்துட்டியே, அதுவே போர், அதுக்கு மேல வேற எதுவுமே வேண்டாம் சொன்னார. அவன் உடல ஆச்சாரியன் வேண்டாம், யாராவது ஒண்ணு வேண்டாம்னு சொன்னா உடனே போயிடும். அப்புறம் ஏதாவது குதர்க்கமா எதையாவது கேட்டு வச்சுட்டாங்க, அப்புறம் அதை தேடி நம்மளால போக முடியும். அதெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நம் புராணங்கள் இருந்து. அவன் உடல் அதெல்லாம் கிடையாது. எதையாவது நீர் கேட்டே ஆக வேண்டும் ஒரே நிர்பந்தித்தவாறு பார்த்தான். அவர் பார்த்தார். ஆச்சாரியனுக்கு கோவம் விடுறான்னு சொன்னா விடவே மாட்டேங்கிறான். என்ன இவன் பெரிய எதை கேட்டாலும் கொடுத்துடுவாங்க. எனக்கு நிறைய ஐஸ்வர்யம் வேண்டும், இங்கு பார்த்தாலும் பார்க்கும் தூரம் வரை ஐஸ்வர்யம், இவ்வளவு ஐஸ்வர்யம், நிறைய ஐஸ்வர்யம் வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டார். ஆச்சாரியன் பார்த்தா தூக்கி வாரி போட்டு, ஐயோ என்னடா இவ்வளவு ஐஸ்வர்யம் விட்டார், ஐஸ்வர்யத்துக்கு நான் எங்க போவதுன்னு தெரியவில்லையே, யார் ஐஸ்வர்யத்தை கொடுப்பா, ஐஸ்வர்யத்துக்கு எங்க போறது, ஆச்சாரியன் கேட்டதை வேற கொடுக்காமல் இருக்க முடியாது, என்ன பண்றதுன்னு தெரியலையே பார்த்தான். புறப்பட்டான். அந்த கவுண்டர் புறப்பட்டான். நேரா வந்தான். அப்பொழுது ரகுதான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி வருகிறான். அயோத்தியிலே ராஜாவா இருக்கும். நேரா சரி ரகுவின் இடத்துல வருவோம். யார் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவன், கொடுக்க முடியாதுன்னு சொல்ல மாட்டான். அவர் இடத்துல கேட்டு பார்த்தா கொடுக்கும் நீ நினைத்தான். நேரா வந்தான். கௌதர் வந்தான். வந்து ரகுவின் இடத்துல வந்து கேட்கலாம்னு நினைத்து உள்ள வந்தா. ரகு அவனை வரவேற்பான். ஆறும் கௌதரே வாரும் அப்படின்ட்டு. அவன் எப்படி இருக்கான்னா, ரகு வெறும் சாதாரண நூல் வேஷ்டி, பட்டு வேட்டி எல்லாம் போடுத்து வெறும் சாதாரண நூல் வேட்டியை உடுத்திக் கொண்டு வெறும் மரக்கலசத்திலே அவனுக்கு அவ்விடத்திலே பூர்ண கும்பம் கொடுத்து அவரை வரவேற்று மரக்கலசத்திலே எல்லாம் கொடுத்தோம். ஆனா அது என்ன ஆச்சு அப்படின்னா, தன்னிடத்திலே இருந்த எல்லா ஐஸ்வர்யத்தையும் போட்டு பெரிய யாகம் பண்ண, பெரிய யாகத்துல நிறைய தானம், எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுப்போம் அப்படின்னு எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டான்.
மற்றபடியார தன்னிடத்துல ஐஸ்வர்யமே இல்லை, எல்லாம் ட்ரெஷரி மொத்தம் காலி, ராஜ்யத்துல ட்ரெஷரியே காலி, மொத்த பைசா இல்லை. பார்த்தேன் அப்படி இருக்கா ரகு. அவரிடத்துல போய் நின்றான் கவுண்டர். ஐயோ என்னடா இவரிடத்துல வந்து பணம் கேட்கலான்னு வந்து பார்த்தா இவரே நமக்கு என்னவோ மரப்பாத்திரத்துல வந்து கொடுத்துட்டு இருக்கோம், இவரிடத்துலயே சொர்ணம் எதுவுமே இல்லை போல இருக்கே, என்ன பண்ணுறது அப்படின்னு நினைத்தா வருத்தப்பட்டான். பொழுது ரகு என்ன வேண்டும்னு சொல்லு, பரவாயில்ல நமக்காக வாங்கி தரேன், என்ன வேண்டும்னு சொல்லு, எது வேண்டுமானாலும் கொடுக்கிறேன் அப்படின்னா ரகு. இதை போல ஐஸ்வர்யம் வேண்டும்னு சொல்லிட்டார் ஆச்சாரியன், நான் தெரியாமல் அவன் நிர்பந்தப்பட்டுட்டேன், கோபத்துல நிறைய ஐஸ்வர்யம் வேண்டும்னு சொல்லிட்டார், என்ன பண்றதுன்னு தெரியல அறிவித்தார். அவ்வளவுதானே, நான் தருகிறேன், வந்து கேட்டால் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, கட்டாயம் தருகிறேன் அப்படின்னா. அடுத்த மந்திரிகள்லாம் கூட்டா, என்ன ரகுவே தரேன் தரேன் உள்ள ஒத்த பைசா இல்லை, எத்த கொடுப்பீர், யார் இடத்துல கொள்ளையடிச்சு கொடுப்பீர் அப்படின்னு பார்த்தான். சொன்னார் ரகு சொன்னார், கொடுக்கறேன்னு சொல்லியாச்சு, இனிமேல் கொடுக்காம இருக்க முடியாது, கொள்ளையடிக்கிறது தானே, கொள்ளையடிக்க வேண்டாம், யுத்தம் பண்ணுவோம். யாரோட? குபேரனோட. குபேரனுடைய கஜானா இருக்கு இல்லையா, நிறைய ஐஸ்வர்யம் இருக்கு குபேரன் இடத்துல, அவனோட யுத்தம் பண்ணுவோம், குபேரனோட யுத்தம் பண்ணி அந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்துருவோம் அறிவித்தான். நம்மிடத்துல ரகு பார்த்தா இந்த செய்தி குபேரனு கேட்டுச்சு. இங்கோ என்னடா குபேரன் பார்த்தா, ஐயோ ரகு நம்மோட வந்து யுத்தம் பண்ண போகிறானா. அந்த காலத்துல எல்லாம் ராஜாக்களுக்கு எல்லாம் நிறைய பலம், இக்ஷ்வாகுவம்ச ராஜாக்கள்லாம் தேவதைகளோடய போய் யுத்தம் பண்ணிடுவோம், அப்படிப்பட்ட பலம். பார்த்தா ஐயோ இவனோட எல்லாம் நாம யுத்தம் பண்ண வேண்டாம், இவனே தர்மமான மார்க்கத்துல தானே இருக்கான், ஐஸ்வர்யத்தை நாமே கொடுத்துருவோன்னு குபேரன் ராத்திரியோட ராத்திரியாக இந்த ரகுவினுடைய கஜானாத மொத்தத்தையும் ஒப்பிட்டான். பிற்பாடு அந்த ஐஸ்வர்யத்தை எல்லாவற்றையும் எடுத்து அந்த கௌத்தருக்கு கொடுத்தார் ரகுன்னு. இடத்துல அற்புதமான வித்தாந்தம் பார்க்கிறோம், இக்ஷ்வாகுவம்சத்தினுடைய வித்தாந்தம். அதனால ரகுவினுடைய பிரபாவம் அது. யார் எதை கேட்டாலும் எப்படிப்பட்ட நிலைமையிலே இருந்தாலும், வேற ராஜ்யத்தை பிடிக்காது இவனுக்கு கொடுப்போம், வேற ராஜாவோட யுத்தம் பண்ணியாவது, சத்திரிய தர்மத்துக்கு சேர ராஜாவோட யுத்தம் பண்ணியாவது ஐஸ்வர்யத்தை கொடுப்போம்னா கேட்டால் முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு இருக்கக்கூடியவன் ரகு. அந்த வம்சத்திலே வந்தவர் நீர் ராகவன். அதனால நான் இப்ப கேட்கிறேன், காட்டுக்கு வரணும்னு உங்க இடத்துல கேட்கிறேன், கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அதனால முன்னாடியே அது ஒரு கண்டிஷன். ரகு குலத்துல பிறந்துட்டு முடியாதுன்னு சொல்லலாமா? ரகு எப்படி கொடுத்தாரு, இது போய் கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாமா? அதனாலே ராகவனே நீர் கொடுக்க வேண்டும் சொன்னாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, பேச்சு சாமர்த்தியம், எல்லாம் பேசக்கூடிய சாமர்த்தியம். அதனால அந்த விருத்தாந்தத்தை சொன்னவாறு ராமன் என்ன பண்ணுவோம், அதெல்லாம் கொடுத்துருக்காரு, இப்ப லக்ஷ்மணன் வந்திருக்கான் கேட்கறான், கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? சரி கொடுக்கும் என்ற விடத்தில அப்படி இறக்கப்பட்டு கொடுத்துதானே ஆக வேண்டும், அண்ணாவாலே மறுக்க முடியாது என்று தெரிவித்தார். இப்படி எல்லாம் பேசக்கூடிய சாமர்த்தியம் உண்டு லக்ஷ்மணனுக்கு, சாமர்த்தியமா பேசக்கூடிய நடத்தான். அப்பொழுதும் கிஷ்கிந்தையிலே 4 மாசம் மழை காலம் முடிந்து சுக்ரீவன் அவன் யுத்தம் பண்றதுக்கு வரவே, சுக்ரீவன் சீதையை தேடுவதற்கு வரவே. அப்பொழுதும் என்ன பண்ணா ராமன் தான் லக்ஷ்மணன் தான் கூட்டம், லக்ஷ்மணா நீ போய் பேசி அழைச்சிட்டு வா, சுக்ரீவனை அழைத்து கொண்டு வாடு. அப்பொழுது லக்ஷ்மணன் தான் பேசணும்னா லக்ஷ்மணன் அனுப்பிச்சுடுவோம், லக்ஷ்மணன் தான் பேசுறதுக்கு எல்லாம், ராமனுக்கு பதிலாக பேசுறதுக்கு எல்லாம் லக்ஷ்மணன் தான், அவன் தான் அசிஸ்டன்ட். அதனால அதே போல அப்படி பேசக்கூடிய சாமர்த்தியம் உண்டு லக்ஷ்மணனுக்கு. அதை போலத்தான் ஆண்டாள். என்ன சாமர்த்தியம் சொல்லணும், வேதசாரத்தை எல்லாம் 30 பாசுரத்திலே அடக்குகிறாள்னா என்ன வாக்வன்மை, எது வாக்வன்மைனா பெரிய விஷயத்தை எல்லாம் சுருக்கமா அடக்கணும், அதுக்கு ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரியும்படியா சொல்ல வேண்டும், அதெல்லாம் சாமர்த்தியம். அண்டாளுக்கு அந்த சாமர்த்தியம் இருந்தது. வேதம் அனைத்துக்கும் வித்து போத தமிழ் என்றல்லவா கொண்டாடப்படுகிறது. வேதம் என்ன புரியுது, ஒன்றும் புரியுது, மறைன்னு எல்லா அர்த்தத்தையும் மறைச்சுடுறது வேதம். அந்த வேதத்திலே சொன்ன அர்த்தத்தை எல்லாம் சாரமான அர்த்தம் என்ன, இதுதான் வேதம் சொல்லுது அப்படின்னு எல்லா சாரத்தையும் 30 பாசுரத்திலே அடக்கிட்டார். 30 பாசுரத்திலே அடக்கி சாரத்தை எல்லாம் அப்படியே பிழிகிறா போல, சாரத்தை எல்லாம் பிழித்து எடுத்தா போல. வேதம் இனிமே என்ன வெறும் சக்கரை, அப்படி அல்லவா பிழிந்து நமக்கு கொடுத்தாள் ஆட்டாள் என்று பார்க்கிறோம். என்ன வாக்வன்மை, என்ன வாக்வன்மை, 5 வயதிலே எப்படி பாடினாள்னா என்ன சாமர்த்தியம், யாரை போல லக்ஷ்மணனை போலே சாமர்த்தியம், பேசக்கூடிய சாமர்த்தியம் தான். சாமர்த்தியமா பேசி கண்ணனத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டாரு. கூடார வெல்லும் சீர் கோவிந்த கடைசியில இடத்துல கண்ணன் தலையில அடிச்சுக்கிறான். ஓ பெண்காள் என்ன சாமர்த்தியம், என்ன சாமர்த்தியம், இப்படி பேசினேன், பேசி பெரிய லிஸ்டா அடிச்சினேன். சுடகமே விடத்திலே முதல் பாசுரத்திலே நிறைய சொன்னேன், சால பெரும்பறையே வெள்ளாண்டு செய்வாரே போல விளக்கே கொடியே விதானம், இது வேணும் அது வேணும் அது வேணும்னு நிறைய லிஸ்ட் அடிக்கிட்டே போனேன். அடிக்கிட்டே போய் கடைசியில என்ன பண்ணேன்டா, நல்லா இப்படி பேசி அப்படி பற்றி மாலை அது இதுன்னு கொண்டாடி சில எனக்கே தெரியாம இந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போட்டேன், இனிமேலும் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு செல்ல போகிறீர்கள், என்ன அற்புதம் என்ன அற்புதம்னு அவ்விடத்திலே கொண்டாடுகிறான் கண்ணபிரானே. அப்படியே அவருடைய பேச்சிலே மயங்கினார், எல்லா காரியமும் பண்ணான்னு பார்க்கிறோம். பேச்சு சாமர்த்தியம் தான்.
ஆண்டாளை போல முடியாது. அதனால தானே ஆண்டாளினுடைய மொழி அந்த திருப்பாவையை அப்படி அனுபவிக்கிறோம் நாம் எல்லோரும் பார்க்கிறோம். அதனாலே பேச பிறந்தவர்கள் 2 பேர், ஒருத்தன் லக்ஷ்மணன், ஒருத்தி ஆண்டாள் என்று பார்க்கிறோம். இந்த வகைகளாலே ஆண்டாளுக்கும் லக்ஷ்மணனுக்கும் 2 பேர் செய்த காரியங்களும் 2 பேருடைய குணங்களும் ஒரே மாதிரியா இருந்தது. லக்ஷ்மணனுக்கும் பிறந்தது தொடங்கி பக்தி, ஆண்டாளுக்கும் பிறந்தது தொடங்கி பக்தி. லக்ஷ்மணன் அவனும் சீதா விராட்டியை முன்னிட்டுக் கொண்டு ராமனிடத்திலே சரணாதி பண்ணான். ஆண்டாள் நப்பின்னையை முன்னிட்டுக் கொண்டு கிருஷ்ணனிடத்திலே சரணாதி பண்ணாள். லக்ஷ்மணன் ஆசைப்பட்டது கைங்கரியத்தை, ஆண்டாள் ஆசைப்பட்டது அதுவும் கைங்கரியத்தை. லக்ஷ்மணன் அவர் என்ன பண்ணார்? எப்பொழுதும் அவனை விட்டு பிரிய மாட்டேன், குளத்திலே மீனை போலேன். ஆண்டாளும் மானிடவர்க்கென்று பேச்சுப்படி வாழகில்லேன் என்று ஒரு காலத்திலேயும் பிரிய மாட்டேன்னா லக்ஷ்மணன் என்ன பண்ணார் அப்படின்னா, எப்பொழுதும் அவருக்கு என்ன ஆபத்து ஏற்படுமோ என்று மங்களாசாசன தத்பரத்தையோட கூடியிருந்தார். ஆண்டாளும் போற்றி 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 என்று எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்று அவனை வாழ்த்தினாள் ஆண்டாளும் என்று பார்க்கிறோம். கடைசியா லக்ஷ்மணன் அவனோ ராமனுடைய குணத்திலே ஈடுபட்டு கைங்கரியம் செய்ய வந்தார். ஆண்டாளும் குணத்துக்கு தொட்டு வந்தோம் என்கிறார். இல்லை, லக்ஷ்மணன் அவனுக்கும் அற்புதமான பேச்சு சாமர்த்தியம், ஆண்டாளும் அதை போல அற்புதமாக பேசவல்லலா இருக்கக்கூடியவள் என்று பார்க்கிறோம். இப்படி லக்ஷ்மணன் செய்த காரியங்களை எல்லாம் ஆண்டாள் செய்தபடியாலே லக்ஷ்மணனிடத்திலே ஆண்டாள் ஈடுபட்டாள். லக்ஷ்மணன் கைங்கரியம் செய்த விதத்திலே அவனுடைய பிரபாவத்திலே ஆண்டாள் ஈடுபட்டாள் என்று சொல்வதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த வேட்டிலே 1.5 மணி காலம் அனுபவிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றோம். இனி தொடர்ந்து பரதன் விஷயத்திலே ஆண்டாள் எப்படி ஈடுபட்டாள், பரதனை பற்றி ஆண்டாள் என்ன பேசினாள், எப்படி பரதன் செய்த காரியத்தை பண்ணாள், இதெல்லாம் நாளை தினம் காலை அனுபவிக்க இருக்கிறோம். அவசியம் எல்லோரும் வர வேண்டும். நாளை தினம் பரதன் பிறந்த நன்னாள், புஷ்ய நட்சத்திரம். சித்திர மாசத்துல புஷ்யத்துல பிறந்தா நாளை தினமும் புஷ்ய நட்சத்திரமா இருக்கிறது, ஆண்டாள் மாசமாவே இருக்கிறது. அதனாலே கட்டாயம் எல்லோரும் நாளை தினம் வர வேண்டும். நாளை தினம் 8 மணிக்கு உபன்யாசம், 7:30 மணிக்கு கிடையாது, குறித்து வைத்துக் கொள்வது. 8லிருந்து 9:30 பரியந்தமா நாளை தினம் உபன்யாசம் இருக்கிறது. அவசியம் எல்லோரும் பரதனும் ஆண்டாளும் என்கிற உபன்யாசத்துக்கு அறியாதவர்களுக்கும் அறிவித்து எல்லோரையும் அழைத்துக் கொண்டு வர வேண்டும். நாளைக்கு சாயங்காலம் அதே சமயம் 6:30 மணிக்கு சத்ருக்னரும் ஆண்டாளும் என்று சொல்ல இருக்கிறேன். அதற்கும் எல்லோரும் வருமாறு ஓட்டியாரிடத்திலே பிரார்த்தித்து அமைகிறேன். குற்றமுறைகளை க்ஷமிக்க ஸ்ரீமதே ரம்யஜாமாதுருத்ராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.